அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Good morning, good morning. Am I audible? Good morning, good morning, good morning. Super. Okay, so we shall start now. We shall start the today's DND. ஓகேங்களா, இந்த வாரத்துக்கான DND இப்போ நம்ம சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஆகஸ்ட் 10, 11, 12, 13 உடைய ஒரு தொகுப்பாக நம்ம இந்த DND பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃப்யூஜி ரைட்ஸ். அதுவும் குறிப்பாக அந்த ரெஃப்யூஜிஸ்குள்ளே இருக்கக்கூடிய விமன். ஓகேங்களா, நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் சம் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். இப்போது மார்ஜினலைஸ்ட் இல்லைனா வல்னரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஏதாவது எனி அட்டாக் இன் த சொசைட்டி, தே ஆர் த ஒன், தே வில் பி ஃபஸ்ட் அஃபெக்டட். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வருது அப்படின்னா அவங்கள தான் அது முதல்ல பாதிக்கும். அவங்கள மாதிரியான ஆள் தான் வல்னரபிள். வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட GS2ல இருக்கு. ஓகேங்களா, இப்போது டீகோடிங் த மெயின் சிலபஸ் அப்படின்னு நான் ஒரு 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 வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதையும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் எப்படி படிக்கணும், எதை பார்க்கணும், எதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ்குள்ளே வருவாங்க? ஃபஸ்ட்டு வந்து விமன் வருவாங்க, விமன். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சில்ட்ரன்ஸ் வருவாங்க, சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா, தேர்ட் வந்து எல்டர்லி பாப்புலேஷன் வருவாங்க, எல்டர்லி. ஓகேங்களா, ஃபோர்த் வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் வருவாங்க, ட்ரைபல்ஸ். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து யார் வருவாங்கன்னா மைனாரிட்டிஸ் வருவாங்க, மைனாரிட்டிஸ். ஓகே, இது எந்த மைனாரிட்டிஸாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, அப்போது வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து, இருக்கிற நேரத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து இப்படியும் மாறும். ஓகே, ஸோ ட்ரைபல்ஸ், மைனாரிட்டிஸ். ஓகே, இதில் இன்னொரு 2 செக்ஷன்ஸ் வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரலாக நமக்கு வரக்கூடிய ஒரு செக்ஷன்ஸ். வல்னரபிலிட்டி அப்படின்னும் போது இவங்கெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருவாங்க. பட் மற்ற 2 செக்ஷன்ஸும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஓகேங்களா, இன்னும் சொல்லப்போனால் 3 செக்ஷன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LGBTQ. ஓகேங்களா, இந்த செக்ஷன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இவங்களும் ஒரு வல்னரபிள் செக்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து யார் வல்னரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா, மாற்றுத்திறனாளிகள், அவங்களும் வல்னரபிள் செக்ஷன் தான். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த லாஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து ரெஃப்யூஜிஸ். ஓகேங்களா, இவங்களும் வல்னரபிள் செக்ஷன்ஸ் தான். ஸோ இதுதான் அந்த வல்னரபிள் செக்ஷன்ஸுக்கான அந்த லிஸ்ட்டு. ஓகேங்களா, அப்போது இதிலிருந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, இவங்களை இது பண்ணுற மாதிரி, இவங்களை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது, இவங்களை மேம்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும், GS2ல வரும். ஓகேங்களா, அதே மாதிரி தேர் ஆர் மல்டிபிள் வல்னரபிலிட்டிஸ் அமங் தெம். ஓகேங்களா, எப்படியா சார் அது மல்டிபிள் வல்னரபிலிட்டிஸ்னால், இப்போ விமன் அப்படின்றதே ஒரு வல்னரபிள் கேட்டகரி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுவே அவங்க ரெஃப்யூஜி விமனாக இருக்காங்க, அப்போ அவங்களோட வல்னரபிலிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? அடுத்து ரெஃப்யூஜி விமன் வித் பர்சன்ஸ் ஆஃப் டிசபிலிட்டியோடு இருக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களுடைய வல்னரபிலிட்டி என்ன மாதிரியான ஒரு டைமென்ஷனை எடுக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் என்ன, இவங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் நம்ம ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியலில் ஒரு நிமிஷம் நம்ம இது பண்ணிடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த எடிட்டோரியலில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மெயின் ஃபேஸ் ஆஃப் ரெஃப்யூஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் விமன் அப்படின்னு யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் ஓம் அப்படிங்கிற அந்த யுனைடெட் நேஷன்ஸ் அந்த பாப்புலேஷன் ஓம் அந்த ரெக்கார்டு வந்து சொல்லுது. ஓகேங்களா? இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக 2023 கணக்குப்படி கிட்டத்தட்ட 11 கோடி பேர் ரெஃப்யூஜிஸாக இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. ஓகேங்களா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது எதனால் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, ரெஃப்யூஜிங்கிறவன் அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோமை விட்டு, ஹோம் லேண்டை விட்டு, சொந்த மண்ணை விட்டு அவங்களுடைய உயிரையும் உடமையும் காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தஞ்சம் புகுறவங்க, அவங்க பேர் தான் வந்து ரெஃப்யூஜி. இவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? மெயினாக வந்து எதனால் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைலன்ஸால் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நாட்டில் ஒரு பெரிய வைலன்ஸ் இருக்குது, அந்த நாட்டிலேருந்து நம்ம தப்பிச்சு வேறு ஒரு இடத்துக்கு போகணும். இதுதான் அவங்களுடைய க்ரைட்டீரியாவாக இருக்கும். சில நேரங்களில் கிளைமேட் சேஞ்சினாலையும் இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ் நடக்கும். இதுக்கு இவங்களோட பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மால்தீவ்ஸ். ஓகேங்களா? மால்தீவ்ஸ் வந்து இன்னொரு 100 வருஷத்தில் 2100 இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து போக்கிடம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு தான் புலம்பெயரணும். ஓகேங்களா? அப்போது அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து கிளைமேட் சேஞ்சால் அவங்களுடைய வாழ்விடத்தை அவங்க இழந்திருக்காங்க, வாழ்வாதாரத்தை அவங்க இழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரகத்துடைய பீப்புளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது உலக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமாஸ் வார், ரஷ்யா உக்ரைன் வார், அப்புறம் மியான்மரில் ரோஹின்யாஸ், இப்போ இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய அண்டை நாடான பங்களாதேஷ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலவரம் ஓடிட்டுருக்கு. ஸ்ரீலங்காவில் கலவரம் ஓடிட்டு இருந்துச்சு, பாகிஸ்தான்லேயும் அது எப்பயுமே கலவரமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ரெஃப்யூஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகப்போகுது அப்படின்னு வந்து உலக நாடுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா எப்பயுமே ஹிஸ்டாரிக்கலாக சரி, எப்பயும் சரி ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் சரி, இட் இஸ் எ ரெஃப்யூஜி ரிசீவிங் நேஷன். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இது ரெஃப்யூஜி வந்து ரிசீவிங் நேஷனாக பல எத்தனிசிட்டி, பல லிங்குவிஸ்டிக் பீப்புளை வந்து இது வந்து இந்தியா வந்து வரவேற்றிருக்கு. அப்போ ஆஸ் ஆஃப் நவ் எவ்வளவு ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரெஃப்யூஜிஸ் வந்து இருக்காங்க இந்தியாவில். ஓகேங்களா? தஞ்சம் புகுந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர். அதில் யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் இவர்கிட்ட வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியர்லி 46,000 பீப்புள். அதில் கிட்டத்தட்ட 49% இஸ் விமன். ஓகேங்களா? அந்த விமன் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜியாக வரவங்க எப்படி வராங்கன்னா தே ஹவ் பீன் டைடு வித் சம்ஒன். இப்போ தே ஹவ் பீன் டைடு வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சீயிங் சம்ஒன். அதாவது அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கணும், இல்லைனா வந்து அவங்க தான் அவங்களுடைய பெரியவங்களை பார்த்துக்கணும், இப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட டைடப் பண்ணி தான் ரெஃப்யூஜியாகவே வராங்க. ஸோ இட் இஸ் மேக்கிங் தம் மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் வல்னரபிள் அட் த சேம் டைம். ஓகேங்களா? அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது இல்லாமல் அவங்க அந்த ரெஃப்யூஜி கேம்பில் எதிர்கொள்ளக்கூடிய கண்டிஷன்ஸ், ஓகேங்களா, அது எவ்வளோ மீனியல் கண்டிஷன்ஸாக இருக்கும். சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, அவங்களுடைய லவ்டு ஒன்ஸை இழந்திருப்பாங்க, பிள்ளைங்களை இழந்திருப்பாங்க, கணவர்களை இழந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அப்யூசஸ், ஓகேங்களா, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அப்யூசஸ். ஸோ இதுவும் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்னை விட ரெஃப்யூஜி விமன்ஸ் போஸ்ட் ட்ரெஸ் அதனால டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிஎஸ்டிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிஎஸ்டிடியை எதிர்கொள்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து டிப்ரெஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அதிகமாக மென்ஸை விட 2 to 4 மடங்கு அதிகமாக தான் அவங்க வந்து எதிர்கொள்ளுவாங்க. ஓகேங்களா?
போஸ்ட் ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிடி உலகப்போர் வந்து நடந்ததுங்க. அப்போது அந்த உலகப்போரில் கலந்து கொண்ட அந்த சோல்ஜர்ஸ் என்னன்னா ஷெல் வந்து அவங்கள வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். இவங்க மேலே படாது, ஆனால் அந்த சவுண்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராத்திரி தூக்கம் இருக்காது, அவங்களுக்கு ஒரு பயம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் செல் ஷாக்டு சோல்ஜர்ஸ்னு அடிச்சு பாருங்கள் நெட்டில், அவங்களோட உடம்பு இப்படியே தான் நடுங்கிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிஎஸ்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை டிப்ரெஷனாக இருக்கட்டும், இதில் போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை விமனுக்கு அதிகம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து டாஃபர் பகுதியில் வந்து சூடான் டாஃபர் பகுதி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த ரெஃப்யூஜிஸ் உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 72 பேர் வந்து மென்டல் டிஸார்டரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதே தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸுக்கும் நம்மளுக்கு வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதுவும் இட் வில் பி மோர் பிகாஸ் இந்தியாங்கிறது ஒரு பேட்ரியார்கியல் சொசைட்டியாக இருக்குது. அப்போது ரெஃப்யூஜிலே வந்து நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இல்லைனா வந்து யாருடைய பேச்சை கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மென் ரெஃப்யூஜியோடைய பேச்சையோ இல்லை அதில் கவர்னிங் கவுன்சிலில் மென்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ மென்ஸ் தான் வந்து விமனுக்கும் வந்து ஒரு அந்த கவர்னன்ஸ் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ விமனுக்கு லாங்குவேஜ் பேரியர்லேருந்து அப்புறம் கம்யூனிட்டி பேரியர்லேருந்து சொசைட்டி பேரியர்லேருந்து எக்கனாமிக் பேரியர்லேருந்து எல்லாமே இருக்கும். குறிப்பாக விமன் ரெஃப்யூஜிஸுக்கு இன்னொரு அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கன்வென்ஷன் இருக்குங்க. அந்த கன்வென்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆன் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இதை எழுதிக்கோங்க, இதை இல்லை அட்லீஸ்ட் குறிச்சாவது வச்சுக்கோங்க. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் அ பார்ட்டிசிபெண்ட் ஆர் சிக்னட்டரி ஆஃப் திஸ் கன்வென்ஷன், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இதில் இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னட்டரி. ஸோ இதை ரெகக்னைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் அதாவது வந்து ரைட்ஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு 2016 நம்ம ஒரு ஆக்ட் போடுறோம். ஓகேங்களா, அப்போது இந்தியா இஸ் அ சிக்னட்டரி ஆஃப் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அப்படின்னா அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதை மாதிரி தான் பிலிம்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்டையும் எனாக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசபிலிட்டி பர்சன்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரைட்ஸை கொடுக்குறாங்க. ரைட் டு லைஃப்லேருந்து ரைட் டு பி அட்மினிஸ்டர்ட், ரைட் டு ஹெல்த்து, இந்த மாதிரியான பல ரைட்ஸை வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அந்த கன்வென்ஷனில் கொடுக்குறாங்க. பட் இதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம், என்ன ஒரு பெரிய கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this and all applicable even in this act which is enacted. இது எல்லாமே it is applicable to the women and children with the disabilities who are citizens of India. citizens of Indiaவா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை வந்து அப்ளை பண்ணுற ப்ரொவிஷன் இருக்கே தவிர எல்லா விமனுக்கும் இல்லைனா வந்து குறிப்பாக ரெஃப்யூஜி விமன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லை, ரெஃப்யூஜி விமன் ரெஃப்யூஜி சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லை. ஓகேங்களா, அப்போது there is another important barrier which we have to cross. ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ரீகல் டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to administers. ஓகேங்களா, ஸோ இது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அப்போ வேறு என்னென்னலாம் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு என்ஹான்சிங் ஆர் எம்பவரிங் த ரெஃப்யூஜிஸ், குறிப்பாக வந்து ரெஃப்யூஜி விமன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரக்சரல் கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபில் பண்ணணும். என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரல் கேப்ஸ் அப்படின்னா இந்தியா இஸ் நெய்தர் அ பார்ட்டி டு ரெஃப்யூஜி கன்வென்ஷன் ஆர் ரெஃப்யூஜி புரோட்டோகால். ஓகேங்களா, இது ரெண்டுத்துலேயுமே வந்து இந்தியா பார்ட்டி கிடையாது. இன்னும் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no domestic legislation also with respect to refugees. ஓகேங்களா, அப்போது what we should do is we should at least be a member of this refugee convention. அப்போ refugee conventionல இந்தியா மெம்பராக இல்லைன்றதும் ஒரு பிலிம்ஸ் பொட்டென்ஷியல் டாபிக். ஓகேங்களா, இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் இம்பரேட்டிவ் டு எஸ்டாப்ளிஷ். அப்படி ஒரு லெஜிஸ்லேஷன் லோக்கல் லெஜிஸ்லேஷன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இட் இஸ் இம்பரேட்டிவ்
to establish a uniform codified framework that provides adequate language for implementing India's international commitment. International commitment செயல்படுத்தும் வடிவில் இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் கோடிஃபைடு ஒரு லாவை எனாக்ட் பண்ணணும் ஃபார் விமன் ரெஃப்யூஜிஸ். ஓகேங்களா, குறிப்பாக ரெஃப்யூஜிஸ். இன்னும் ரெஃப்யூஜிஸுக்கே ஒரு டொமஸ்டிக் லெஜிஸ்லேஷன் இல்லை. இதில் விமன் ரெஃப்யூஜிஸ் வித் டிசபிலிட்டிஸ் இந்த மாதிரி வல்னரபிள் செக்ஷன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக் யூனிஃபார்ம் டொமஸ்டிக் லெஜிஸ்லேஷன் வி நீட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 2030 அஜெண்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் emphasizing on empowering vulnerable populations including persons with disabilities. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும். 2030 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைல்ஸ்டோனை அடையணும் அப்படின்னா we need to include the vulnerable sections in our governance plan. Okay, next it is also crucial to integrate refugees with disabilities into relevant policies and programs. ஓகேங்களா, in the accessible manner relevant policies and programs. For example, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், நம்ம இல்லைனா வந்து ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா there should be a relevant policy or program. அந்த ப்ரோக்ராமை கொடுக்கறது மட்டும் நம்மளுடைய முக்கியம் கிடையாது, அவங்க அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த ஆக்சசிபிலிட்டியும் நம்ம வந்து செயல்படுத்தி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் there is technology now, so e-medicine, e-education, tele-education, like that we can introduce. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் இல்லை, பட் ஐ ஆம் இன்ட்ரடியூசிங் மை பாயிண்ட்ஸ் நவ். ஓகேங்களா, இப்போ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், we can induce education, we can give education for them. ரெஃப்யூஜிஸுக்கு நம்மளால் எஜுகேஷன் கொடுக்க முடியும், வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், so that we can uplift them. ஒரு வல்னரபிள் சொசைட்டியை இங்கேருந்து கீழேருந்து அவங்க வல்னரபிலிட்டியிலேருந்து அவங்கள மேலே கொண்டு வர முடியக்கூடிய ஒரே இம்பார்ட்டண்ட்டான ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர் எஜுகேஷன். ஓகேங்களா, அந்த எஜுகேஷன் மூலமாக தான் தே வில் ஹாவ் அவேர்னஸ் அபவுட் இட். அவேர்னஸ் இருக்கும்போது தான் தே நோ அபவுட் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் ரைட்ஸ், சொசைட்டியல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ் விச் தே ஆர் நாட் என்ஜாயிங். அப்போ அதை என்ஜாய் பண்ணணும்னா அவன் என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியும், அதுதான் அவேர்னஸ் கொடுக்குறது. ஓகேங்களா, ஸோ இட் வில் இம்ப்ரூவ் இட்ஸ் எக்கனாமி. ஒரு மனுஷனுடைய எக்கனாமிக் தரம் உயருது அப்படின்னா அவனுடைய சோஷியல் தரம் ஆட்டோமேட்டிக்காக உயரும். திஸ் இஸ் த வாட் டு சே பிரின்சிபிள் பிஹைண்ட் த ரிசர்வேஷன்ஸ் ஆல்சோ. ரிசர்வேஷனுடைய இம்பார்ட்டண்டான பிரின்சிபிள் இதுதான். அப்போது இட் இஸ் நாட் அபவுட் எக்கனாமிக் வல்னரபிலிட்டி, பட் சோஷியல் வல்னரபிலிட்டியை வந்து ஏற்றணும். சோஷியல் வல்னரபிலிட்டியிலேருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட கேஸ்ட் வந்து மேலே வரணும், சொசைட்டியெல்லாம் மேலே வரணும் அப்படின்னா முதல்ல வர வேண்டியது அவனுடைய எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ அது வந்தால் மட்டும்தான் சொசைட்டியில் அவனால் வந்து மேலே வந்து சொசைட்டியெல்லாம் வளர முடியும். அப்படிங்கிறதோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ரிசர்வேஷன்ஸ். ஓகேங்களா, இந்த ஜாப்லையாக இருக்கட்டும் இல்லை எஜுகேஷன்லையாக இருக்கட்டும் which we are giving the reservations to the vulnerable sections. எல்லாத்துக்குமே அடிப்படையான பிரின்சிபிள் இதுதான். the principle behind the reservations are this. ஓகேங்களா, so like that we have to integrate them into our policies and programs and that should be accessible also. அதுவும் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, this is how you have to write your way forward. ஓகேங்களா, வே ஃபார்வர்ட் இந்த மாதிரி எழுதலாம். this can be used in your essays. எத்திக்ஸில் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூ கேன் யூஸ் இட் இன் எத்திக்ஸ். ஓகே, அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ எவ்ரி ஹியூமன், எவ்ரி லைஃப் have they can enjoy their right to life with dignity. 21 article 21 படி அவங்களுடைய right to life அவங்க என்ஜாய் பண்ணலாம். this is also including the refugees and they are also having right to health which is also directly proportional to right to life அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஓகே, so this is I think this is comprehensive now. you could have understand the importance of this article. okay, அதுக்கப்புறம் அதோடைய ஹைலைட்ஸ்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have also given it. okay, so இதை வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் and you can value add it. okay, any other doubt?
எவ்ரி ஒன் எல்ஜிபிடினாலே டீல டிரான்ஸ்ஜெண்டர் வந்துடும் ஓகேங்களா. டிரான்ஸ்ஜெண்டர்னா எல்ஜிபிடி, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கியூவர் இவங்கெல்லாம் தான் வந்து எல்ஜிபிடி கியூ. ஓகே ஓகே குட், எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. சார் வாட் கேன் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டூ பிஃபோர் persecution and after the Kolkata doctor issue? ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு பண்ண முடியாது, அதுக்கு தான் ஐபிஎஸ் இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஓகேங்களா. அவங்க அட்மினிஸ்டர் தான் பண்ணணும். அவங்கவுங்களோட வேலையை பார்த்தாலே போதும் இந்த நாட்டில் வந்து நிறைய குற்றங்கள் தவிர்க்கலாம் ஓகேங்களா. ஸோ திஸ் should be actions, the actions, legal actions should be taken by the police ஓகேங்களா. அவங்களுடைய விசாரணையை துரிதமாக வந்து செயல்படுத்தணும். they should what to say, லா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும் ஓகேங்களா. அந்தந்த ஆக்ட் வந்து அவங்க கரெக்டாக பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக அந்தந்த விஷயம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணாலே ஒழுங்காக நடக்கும் ஓகேங்களா. அக்யூஸ்டுக்கு கன்விக்ட் ஆகிற தண்டனை, கடுமையான தண்டனையும் கொடுக்கப்படும் ஓகேங்களா. அடுத்து வந்து ஜுடிஷியரி அதோடைய கடமையை செய்யும். ஓகே, அசைலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சம் புகுறதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ரெஃப்யூஜிஸ் அப்படின்னா கும்பலாக வர்றது. அசைலம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யாராவது ஒரு நபர் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னோடன் இருக்கார் பார்த்தீங்களா, எட்வர்ட் ஸ்னோடன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து அமெரிக்காவில் ஒரு சிவில் சர்வெண்ட் மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர். அவர் பிகேம் எ விசில் ப்ளோயர். என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்களுடைய சிட்டிசன்ஸோடைய இமெயில்ஸை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் படிக்குது. ஒவ்வொரு இமெயில்ஸையும் படிச்சுட்டு தான் படித்து பார்க்குது, நேஷனல் செக்யூரிட்டிங்கிற பேரில் படித்து பார்க்குதுன்னு இவர் வந்து ஒரு ஆதாரத்தோடு வந்து வெளியிடுறாரு. ஓகே, அப்போ வந்து இவருடைய உயிருக்கு அப்போ அங்கே ஆபத்து வந்துருச்சு ஓகேங்களா. ஏன்னா ஸ்டேட்டே வந்து இந்த மாதிரியான ஆளுங்களை சும்மா விடாது. ஸோ வாட் இஸ் டூயிங் இஸ், இவர் வந்து அந்த இதை வெளியிட்டுட்டு ரஷ்யாவுக்கு போயிடுறாரு. ரஷ்யாவில் தான் இப்போ இருக்கார் ஓகேங்களா. இப்பயும் இருக்காரா என்னன்னு தெரியல. பட் இதுதான் வந்து அசைலம், தஞ்சம் புகுறது. யாராவது தனிநபர் வந்து போகிறாங்க அப்படின்னா அது அசைலம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேக் ஹசீனா வந்திருக்காங்கல்ல, இது அசைலம் தான் ஓகே. அவங்க ரெஃப்யூஜியாக வந்திருக்க மாட்டாங்க. ஷீ ஹஸ் கேம் ஆஸ் அசைலம் சீக்கர் ஓகே. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் women officers should be appointed to understand the issue of gender neutrality. It is also a good, this is called as gender sensitivity ஓகேங்களா. இப்போ ஒரு விமனு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் ஒரு பெரிய ஹெட்டான ஒரு ஹெட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது விமனுக்கு உண்டான ப்ராப்ளமை அவங்க இன்னும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. மென் வந்து புரிஞ்சிக்கிறத விட விமன் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி ஆர் சென்சிட்டைசேஷன். அதனால தான் இந்த கான்செப்ட் வச்சு தான் வந்து விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. விமன் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணணும்னா விமன் தான் வரணும் இப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸ்லாம் இதில் இருந்து தான் வருது ஓகே. ஸோ ஸ்கீம்ஸ், பாலிசி, ப்ரோக்ராம்ஸ், மீனிங் அண்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பாலிசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொள்கை ஓகேங்களா. இப்போது வல்னரபிள் செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மேலே வரணும் அப்படிங்கிறது ஒரு கொள்கை. இல்லைனா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க, விமன் வந்து எம்பவர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை, அதுதான் பாலிசி. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இது சொல்லணும்னா எல்லாருமே வந்து எஜுகேட்டட் இண்டிவிஜுவல்ஸாக மாறணுன்றது தமிழ்நாடு அரசுடைய கொள்கைன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து அவங்க புதுமை பெண் திட்டம் கொண்டு வராங்க ஓகேங்களா. அப்புறமா வந்து தமிழ் புதுவன் திட்டம் கொண்டு வராங்க. அப்படின்னும் பொழுது இதுதான் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. ஸ்கீம்ஸுக்கும் ப்ரோக்ராம்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஓகேங்களா. ஸ்கீம்ஸு, ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இட் கேன் பி ஆல்சோ ஒன் டைம் இஷ்யூ, ஒன் டைம் அஃபேராக கூட நடக்கும். ஆனால் ஸ்கீம்ஸுங்கிறது தொடர்ந்து நடக்கும் ஓகேங்களா. இதுதான் இதுக்கான டிஃப்ரென்சஸ் ஓகே. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வேறு இதுக்கு போயிடலாம். இப்போ வக்ஃப் போர்டு நீங்கள் போன வாட்டியே கேட்டீங்க, வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு போன டிஎன்டிலே நீங்கள் கேட்டீங்க. இப்போ இந்த டிஎன்டியில் நான் 2 எக்ஸ்பிளைன்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா. இதில் நம்ம வக்ஃப்னா என்ன, அதுக்கப்புறம் அதோடைய கான்ட்ரவர்சிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ வக்ஃப் ஆக்ட் வந்து 1995 வந்து
கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடியும் வந்து வக்ஃப் ஆக்ட்லாம் இருந்துச்சு. அதில் இருக்கிற எல்லா வக்ஃப் ஆக்டையும் தூக்கிட்டு ஒரே வக்ஃப் ஆக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா 1995ல் ஒரு வக்ஃப் ஆக்ட் போடுறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ஆக்டை தான் வந்து யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. பட் இட் இஸ் நவ் கான் டு த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. இப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்குமா, இருக்காதா, எப்படி சேஞ்ச் பண்ணப்படும், இதோடைய ஃபைனல் ஆக்ட் எப்படி மாறும், பில்லு வந்து இப்போ பில்லாக தான் இருக்குது, அது எப்படி எந்த மாதிரியான வடிவில் ஆக்டாக மாறும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டில் என்ன இருந்துச்சு, இப்போ என்னவா மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, வாட் ஆர் த கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இப்போ டெஃபினிஷன் ஆஃப் த வக்ஃப் அப்படின்னும் பொழுது வக்ஃப் நிலங்கள் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி, அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அவர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ஒரு சேரிட்டபிள் பர்பஸ்க்காக, இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக, இல்லைனா வந்து யாருக்காவது வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த நோக்கோடு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை அவர் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக அறிவிக்கிறார். ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா யார் ஒன்றாலும் ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக அறிவிக்கலாம். முஸ்லீம் ஆர் நான் முஸ்லிம்ஸ் யார் வேணாலும் அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அறிவிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பெனிஃபிஷரிஸ் யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமாக மாறிடும், அதாவது அல்லாவுக்கு சொந்தமாக மாறிடும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து சர்வே பண்ணுறது யாருன்னா சர்வே கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வருஷம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை சர்வே பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோடைய இட் இஸ் மேனேஜ்டு பை ஸ்டேட் வக்ஃப் போர்டு அண்ட் சென்ட்ரல் வக்ஃப் போர்டு. ரெண்டு போர்டுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கவுன்சில், சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், இவங்க ரெண்டு பேரும் வந்து இதை மேனேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வந்து மேனேஜ், அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கஸ்டடியன் இருப்பார். அந்த அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டா வயல்ஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து அவருடைய பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு வக்ஃப் போர்டு வந்து கன்சிஸ்ட் ஆஃப் முஸ்லீம் லெஜிஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் கவர்மெண்ட் நாமினிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினிஸ் வந்து இருப்பாங்க. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவுன்சிலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினிஸ் கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினிஸ் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வக்ஃப், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இப்போது என்னென்னலாம் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, கீ அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டில் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக வந்து ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட் இஸ் ரீடெஃபினிஷன் ஆஃப் வக்ஃப். யார் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் முஸ்லீம்ஸ் அண்ட் நான் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருமே வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றத்தை கொடுக்கணுன்னா ஈ ஷுட் பி எ முஸ்லீம். அதுவும் உடனே மாறிட்டுலாம் கொடுக்க முடியாது. ஈ ஷுட் ப்ராக்டிஸ் த ரிலீஜியன் ஃபார் அட்லீஸ்ட் 5 years பிஃபோர் கிவிங் திஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது 5 வருஷம் அவர் அந்த ரிலீஜியனை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கு முன்னாடி, வக்ஃபாக கொடுக்கறதுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஈ ஷுட் ஹவ் ப்ராக்டிஸ் தட் ரிலீஜன். ஓகேங்களா? அவரால் மட்டும்தான் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியும். இது ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட், இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டேர்ம் கால்ட் அஸ் வக்ஃப் பை யூஸ். ஓகேங்களா? வக்ஃப் பை யூஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குங்க. வக்ஃப் பை யூஸ், அதாவது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வெறும் சேல் டீட் மட்டும் கிடையாது. அதாவது வந்து வக்ஃப்னு எழுதிலாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வாய் வார்த்தையாகவே இது வக்ஃபுக்காக அப்படின்ட்டு வந்து யாராவது கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, அப்படி கொடுத்துட்டு போகும்போது அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் கூட அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான். அதுதான் வக்ஃப் பை யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வக்ஃப்னு ஒரு ஆயிடுச்சுனாலே நீங்கள் வந்து அதை விற்கவோ அடகு வைக்கவோ டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் பிலாங்கிங் டு த காட். ஓகே, அப்போது இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்ம் வக்ஃப் பை யூஸ் அப்படிங்கிற இந்த டேர்மை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட். ஓகே, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் அமெண்ட்மெண்ட். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வக்ஃபுக்காக ஒரு நிலம் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு, அது கவர்மெண்ட்டோடைய நிலம்னு நமக்கு நாளை பின்ன கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இட் இஸ் சீஸ் டு பி எக்ஸிஸ்ட் ஆஸ் அ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. வக்ஃப் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது.
ஓகேங்களா. கவர்மெண்ட்டோடைய நிலத்தை வக்ஃபுக்காக யூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரவர்ஷியல் அமெண்ட்மெண்ட். அப்புறம் அப்படி வந்து இது கவர்மெண்ட் நிலமா இல்லை வக்ஃபோடைய ஒரிஜினலான வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு வந்து யார் முடிவு பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் எ வக்ஃப் ட்ரிபியூனல், அவங்க தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்டு டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். ஓகே, அப்போ இனிமேல் கலெக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. கலெக்டர்ஸ் முடிவு பண்ணுற வரைக்கும் இட் இஸ் அ டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி. அப்போ வக்ஃபுக்காக அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்படி கலெக்டர் வந்து இது வக்ஃபோட இதுதான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கு அடுத்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக அது மாறும். டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டினா அதை வக்ஃபோடைய அந்த இதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு அமெண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரிஸ் வந்து ஓல்டர் விமன், அதுக்கப்புறமா வந்து விடோஸு, டைவர்ஸ்டு, ஆர்ஃபன்ஸு இவங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி சர்வே கமிஷனர் இருந்தார் பார்த்தீங்களா, அதையுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோலுக்கு மாற்றிடுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேர் ஷுட் பி எ சென்ட்ரலைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். மேண்டட்ரியாக வந்து ஆன்லைனில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை எல்லாருமே வந்து இது பண்ணிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் வக்ஃப் பை யூஸுங்கிற அந்த இது இல்லை அப்படிங்கிறதுனால தூக்கிட்டாங்கன்றதுனால யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் தட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. சென்ட்ரலைஸ்டு வக்ஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இனிமேல். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கீ அமெண்ட்மெண்ட்ஸ் which has been proposed by the amendment. ஓகேங்களா. அந்த இதெல்லாம் தான் ப்ராப்ளம். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ரெகுலேஷன்ஸுக்கும் வெர்சஸ் ரிலீஜியஸ் கேரண்டிஸ் கான்ஸ்டிடியூஷன் 26, 25 இந்த ரைட் டு ரிலீஜன் ஃப்ரீடம், ரிலீஜியஸ் ஃப்ரீடமுக்கு எதிராக இருக்குது இப்படின்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. ஓகேங்களா. இது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ அ டெவலப்பிங் ஸ்டோரி. ஓகே. ஸோ டெவலப்பிங் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி தேர் இஸ் அ audit and judicial oversight. For example, Waqf board must audit annually. ஆனுவலாக வந்து ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா via auditors which has been appointed by the CAG. CAG வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் ஆடிட்டர்ஸை, அவங்க மூலமாக வக்ஃப் வந்து ஆடிட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது penalties will also be given to mutawazils who are not maintaining the property. ஓகேங்களா. கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா அவங்களுக்கு பெனால்ட்டிஸும் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா வந்து கோர்ட்ஸ் ஆர் எம்பவர் டு ஹியர் த வக்ஃப் டிஸ்பியூட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அடுத்து வந்து வக்ஃப் அந்த ஆக்டை வந்து எப்படி மாற்றுறாங்க, இல்லை அது வேணான்னு சொல்கிறாங்களா, நிராகரிக்கிறாங்களா, இல்லை எல்லா அமெண்ட்மெண்ட்டையும் ஏற்றுக்கிறாங்களா, இது எப்படி வந்து ஃபைனல் ஷேப்புக்கு வருது, ஸோ வாட் ஆர் த இம்ப்ளிகேஷன்ஸ் which will be in the right to religious freedom அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த டிஎன்டியில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அமெண்ட்மெண்ட்ஸில் எந்த இயரில் வந்துச்சு? அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 95லேருந்து இப்போ தான் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அமெண்ட்மெண்ட்டு இப்போ தான் பண்ணணும்னு நினச்சி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட்ஸை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அப்படின்னும் போது இப்போது ஒரு பில் ஒன்று வந்திருக்கு, ஒரு பில் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த ஒவ்வொரு பில்லுடைய ப்ரொவிஷன்ஸையும் ஆர்டிகல்ஸையும் சப் ஆர்டிகல்ஸையும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா வந்து எல்லா பார்லிமெண்டேரியன்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் பார்லிமெண்ட்டே எவ்வளோ தான் கூடுது, கிட்டத்தட்ட வந்து 70 நாளோ 75 நாளோ தான் கூடுது ஒரு வருஷத்துலேயே. அப்போது இந்த கூடுற வருஷத்தில் இந்த பில்லு வேணுமா வேணாமா, இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அமெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற அந்த டிசிஷன் மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர நம்மளால் மற்ற டிசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது. அப்போது பார்லிமெண்ட் இல்லாத டைமில் பார்லிமெண்ட் வந்து வேலை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டிஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். ஓகேங்களா. there are 3 types of parliamentary committees. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் கமிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டி, அப்புறம் ஹேடாக் கமிட்டி அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பாலிட்டியில் எடுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னும் பொழுது
there are two different parliamentary committees. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் லோக்சபா இல்லைனா வந்து ராஜ்யசபா மட்டும் இருக்கிறது, ஓகேங்களா, அது தனி பார்லிமெண்ட்ரி கமிட்டி. இன்னொன்று வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. இப்போ the procedure of the பில்லுன்னு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் சிட்டிங், செகண்ட் சிட்டிங், தேர்ட் சிட்டிங், ஃபோர்த் சிட்டிங், ஃபிஃப்த் சிட்டிங், இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணுவாங்க, பேரை மட்டும் சொல்லுவாங்க, கெசட்டில் ஏற்றிடுவாங்க. செகண்ட் சிட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா 3 விதமான விஷயங்களை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த 3 விதமான செகண்ட் சிட்டிங்லேயே 3 விதமான விஷயங்களை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பில்லை டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ஹவுஸுக்கு வந்து கொண்டு போகலாம், பாஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா, அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். செகண்ட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆர் ஸ்பெஷல் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. மேலே ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னும் போது 2 ஹவுஸுமே இருப்பாங்க, லோக்சபாவில் இருக்கிற மெம்பர்ஸும் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் இருக்கிற மெம்பர்ஸும் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. அப்போ 3வது விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த பில்லு வந்து வேணுமா வேணாமான்னு மக்கள் முடிவு பண்ணலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து செகண்ட் சிட்டிங் ப்ரொசீஜரில் நடக்கும். தேர்ட் சிட்டிங்கில் இந்த பில்லு வேணுமா வேணாமான்னு பாஸ் பண்ணுறதா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. இதே ப்ரொசீஜர் வந்து அடுத்த ஹவுஸுக்கு போகும், அதே ப்ரொசீஜர் நடக்கும், ஓகேங்களா. இந்த 2 ப்ரொசீஜரும் முடிச்சதுக்கப்புறமா இது என்ன அப்படின்னு 5th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் வந்து முடிவு பண்ணுவார், சைன் பண்ணணுமா இல்லை திருப்பி அனுப்பணுமா இல்லை நம்மளே வச்சுக்கணுமா. இதுதான் பாக்கெட் வீட்டோ, அதுக்கப்புறம் சஸ்பென்சிவ் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ இப்படின்னு 3 விதமாக இருக்குது. அசென்ட் போட்டார்னா அந்த பில்லு ஆக்டாக மாறிடும், ஓகேங்களா. இதுதான் ஒரு ப்ரொசீஜர், இதுதான் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர், ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இஸ் மோர் ட்ரிபியூனல், நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க வக்ஃப். ஐ ஆல்சோ ஹர்ட் தட் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் பீன் கன்சிடர்ட். ஆமாம், ஸ்டேக் ஹோல்டர்ஸை கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறதும் ஒரு கான்ட்ரவர்சி தான், ஓகேங்களா. ஒய் நீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தேர் இஸ் அலிகேஷன்ஸ், அதெல்லாம் அலிகேஷன்ஸாக என்னன்னு தெரியல, பட் அக்கார்டிங் டு த கவர்மெண்ட், ஓகேங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப நிறைய தப்பாக வந்து கையாளப்படுது, அதனால் வந்து அதுக்கு ரெகுலேஷன்ஸ் வேணுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. பட் வி டோன்ட் நோ அபவுட் இட், ஓகே. அறநிலையத்துறைங்கிற மாதிரிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா. நம்ம தான் வச்சுருக்கோம் இதெல்லாம். சார், பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக் இஸ் எனஃப் சார், ஆர் ஐ ஆல்சோ நீட் டு ஸ்டடி 11th 12th என்சிஆர்டி புக்ஸ்? 11th 12th என்சிஆர்டி புக்ஸ் இஸ் யுவர் பேசிக்ஸ். கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். வாட் இஸ் மென் பை ரிப்பப்ளிக், வாட் இஸ் மென் பை டெமோக்ரஸி, வாட் இஸ் மென் பை லிபர்ட்டி, ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த செக்குலரிசம்னா என்ன, பீஸ்னா என்ன, ரைட்ஸ்னா என்ன, ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும், ஜஸ்டிஸ்னா என்ன, இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் யூ கேன் சி இன் இது பொலிட்டிக்கல் தியரி அப்படிங்கிற அந்த ஒரு புக், பியூட்டிஃபுல் புக் அது, ஓகேங்களா. அதில் நீங்கள் படிக்கலாம். 11th என்சிஆர்டியில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஒரு புக் இருக்குது, தட் இஸ் ஆல்சோ மஸ்ட் ரீட் புக், ஓகேங்களா. இப்போது லக்ஷ்மிகாந்த் 1000 பேஜ் அப்படின்னா அதோடைய சாராம்சத்தை நான் ஒரு 100 பேஜில் சுருக்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் உங்களுடைய மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஓகே. ஸோ கான்ஸ்டிடியூஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது அதில் தெரியும். ஸோ ஒய் கான்ஸ்டிடியூஷன் வி நீட், கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, ஓகேங்களா, ஹவு இட் இஸ் பிகமிங் லெஜிட்டிமேட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ இந்த 2 புக்காவது அட்லீஸ்ட், ஓகே, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி, இட்ஸ் அ மஸ்ட் ரீட் புக் பிஃபோர் யூ ஆர் ரீடிங் லக்ஷ்மிகாந்த், ஓகேங்களா. ஐயோ நான் படிச்சிட்டனே லக்ஷ்மிகாந்த் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதையும் படிக்கலாம், ஓகே. இருக்குது இந்த மாதிரியான கமிட்டிஸ் அங்கேயுமே இருக்கும், ஓகேங்களா. பட் இந்த மாதிரி பேர் இருக்காது, ஓகேங்களா. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு வேறு மாதிரியான பேரில் இருக்கும், ஓகே. ஸோ அடுத்து நம்ம போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபர்மேஷன், ஏஐ அண்ட் சைபர் சக்கரவியூக். ஸோ சக்கரவியூக் அப்படிங்கிற வார்த்தை எதனால் தாங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மகாபாரதம் ராமாயணம்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் எபிக்ஸ் விச் யூ ஹாவ் டு நோ. இட் கேன் பி ஆல்சோ கோட்டட் இன் யுவர் எத்திக்ஸ், ஓகேங்களா. எத்திக்ஸ் பேப்பரில் நீங்கள் இதை கோட் பண்ணலாம், ஓகேங்களா. அதனாலையாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ
அந்த மகாபாரதம் ராமாயணம் அதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது ஓகேங்களா. எத்திக்கெல்லாம் நிறைய எடுக்கலாம் ஓகேங்களா. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஓகே. ஸோ இந்த மகாபாரதம் அப்படின்னும் பொழுது அதில் ஒரு யுத்த படலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is a term called as chakravyuh ஓகேங்களா. ஒரு வியூகம் இருக்குது, 7 சக்கரம் இருக்கும் ஓகேங்களா. 7 லெவல்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லெவலுக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உள்ளேயே யாராலையுமே போக முடியாது ஓகேங்களா. ஏன்னா நடுவில் இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க இருப்பாங்க ஓகேங்களா. மந்திரிங்க இல்லை ராஜாக்கள் இந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளே போகிறது வெளில வர்றதுங்கிறது கஷ்டம். there is a character called as அபிமன்யு. அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட முடியும், ஆனால் வெளியே வர முடியாது ஓகே. அப்போது அபிமன்யு கேரக்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதை உள்ளே போயிட்டு வெளில வரக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனை. அவரை வந்து ட்ரிக்காக வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அபிமன்யு உள்ளே போவார், மாட்டிப்பார், இறந்துருவார் ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்லி கால்ட் அஸ் சக்கரவியூகா சேலஞ்ச் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. இதை எக்கனாமிக்ஸ்லேயும் சொல்லுவாங்க, அந்தந்த இதில் சொல்லுவாங்க. இப்போ உள்ளே போயிட்டு ஒரு பிரச்சனையில் வெளில வர முடியல அப்படின்னா இந்த டேர்மை யூஸ் பண்ணுவாங்க அதனால் ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் சக்கரவியூகம். அப்போது சைபர் சக்கரவியூகம் அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியுது, உள்ளே போக முடியுது. சைபர்லேருந்து நம்ம இப்போ நம்மளால் வெளில வர முடியாது. ஏன்னா சைபர் ஸ்பேஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் ஃபார் அஸ் நவ். த ஏஐ டூல்ஸ் கால்ட் அஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ மாதிரியான அந்த டூல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் மேட் அவர் லைஃப் ஸோ ஈஸி ஓகே. நம்மளால் வந்து இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஈஸியாக ஒரு மெயிலை கம்போஸ் பண்ணிட முடியும், ஒரு வேர்டை வந்து அடிச்சிட முடியும், ஒரு லெட்டரை வந்து எழுதிட முடியும். இதெல்லாம் ரொம்ப சின்ன பேசிக்கான விஷயங்கள். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால் வந்து பண்ணிட முடியும். ஒரு 2 ஆள் 3 ஆள் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஏஐ வந்து ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் நம்மளால் செஞ்சிட முடியுது. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பை வந்து ஈஸியாக்கிடுச்சு. ஸோ வி ஆர் பிகமிங் மோர் அண்ட் மோர் டிபெண்ட் ஆன் இட் டே பை டே. ஸோ வி ஆர் கெட்டிங் இன் டு இட். பட் அதே சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹிடன் ப்ராப்ளம்ஸும் ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதிலிருந்து நம்மளால் வெளியவும் வர முடியல ஓகேங்களா. the problems like disinformation, the problems like national security issue, the problems like the individual problems நிறைய இருக்குது ஓகேங்களா. ransomware மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இதிலிருந்து நம்மளால் எப்படி வெளியே வர முடியும்? we have to have a comprehensive approach with respect to the dealing of cyber security. இதுதான் இந்த ஆர்டிகல்ஸில் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ தேர் இஸ் அ மேஜர் ஈவெண்ட் லைக் ஒலிம்பிக்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரியான ஒலிம்பிக்ஸ் வந்து இந்த காலகட்டங்களில், அதாவது டிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்பக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல், ஒலிம்பிக்ஸ் ஆஸ் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ், அது வேறு விஷயம் ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ரொம்ப புவராக வந்து இனிஷியலாக வந்து டீல் பண்ணப்பட்டது, கரெக்டாக வந்து அத்லெட்ஸை வந்து ஒழுங்காக பார்த்துக்கல அப்படிங்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டூரிஸ்ட்டுக்கு நிறைய செக்யூரிட்டி இல்லை, பாரிஸ்லேயே டூரிஸ்ட்டுக்கு செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது ஓகேங்களா. அதை நம்மளால் மறுக்க முடியாது. பட் டிஜிட்டல் லெவலில் சைபர் செக்யூரிட்டி, சைபர் த்ரெட் லெவலில் வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு மேஜர் ஈவெண்ட், வேர்ல்டு ஈவெண்ட் முடிஞ்சதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் தான். பட் வர்ச்சுவலாக வி ஹாவ் டு பி விஜிலண்ட் அப்படிங்கிறாரு ஓகேங்களா. ஆத்தர் வந்து எட்டர்னல் விஜிலன்ஸில் இருக்கணும். நம்ம இனிமேலுமே வந்து நம்ம எட்டர்னல் விஜிலன்ஸில் இருக்கணும். 2024 ஆரம்பிச்சதுலேருந்தே தேர் இஸ் அ ஹோஸ்ட் ஆஃப் டிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம பார்த்தோம் அப்படின்னா தைவான் தேர்தல் எடுத்துக்கலாம், அதில் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. இன்னும் கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு உக்ரைன் ரஷ்யா வார் தான். 2 தரப்புலையுமே வந்து டிஸ்இன்ஃபர்மேஷனை மாற்றி மாற்றி பரப்பிக்கிட்டாங்க ஓகே. அவங்களுக்கு சாதகமாகவும் டிஸ்இன்ஃபர்மேஷன், எதிரிக்கு வந்து பாதகமாகவும் டிஸ்இன்ஃபர்மேஷன், இப்படியும் பரப்புகிறாங்க ஓகேங்களா. இது இல்லாமல் there are many problems with respect to telecommunications அடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து கேபிள் நெட்வொர்க்ஸ் அடிக்கிறது, பவர் கிரிட் அடிக்கிறதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து they did ஓகேங்களா. இது ஒரு பெரிய விஷயம். and then we have also saw the நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
there is a outrage called as CrowdStrike அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேரை வந்து அப்லோட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு ஓகேங்களா மைக்ரோசாஃப்ட் அந்த இது அப்டேட் பண்ணும்போது ஸோ this is the glimpse of the world which can be attacked இப்போ வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அட்டாக் நடக்குது அப்படின்னா இந்த வேர்ல்டு வந்து எப்படி வந்து நிலக்குலைஞ்சி ஸ்தம்பித்து போகும் அப்படிங்கிறத வந்து இந்த CrowdStrike வந்து நமக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டிடுச்சு அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்கிறார் ஓகேங்களா ஏன்னா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி காலி ஆயிடுச்சு ஃப்ளைட் வந்து காலி ஆயிடுச்சு பேசஞ்சர்ஸ் அங்கேயே வந்து முடங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஓகேங்களா பல அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு நிறைய crores and billions of dollars வந்து லாஸ் ஆச்சு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ கிளின்ச் அப்போ வாட் வில் பி த ப்ராப்ளம் வென் இட் இஸ் அட்டாக்டு அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ரீவியஸாக என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்றதையும் ஆத்தர் சொல்கிறாரு தீஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் யுவர் பிலிம்ஸ் மெயின்ஸ்லேயும் இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வானக்ரை ransomware ஓகேங்களா வானக்ரை ransomware எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது 2017 இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா 2018 இதை கேட்குறாங்க UPSC கேட்டாங்க இந்த வானக்ரை அப்படிங்கிற அந்த விஷயத்தை UPSC 2018 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2018 கேட்குறாங்க 2018 பிலிம்ஸ் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டு நான் எப்பயுமே வந்து செக்லாம் பண்ண மாட்டேன் ஓகேங்களா கீயெல்லாம் செக் பண்ண மாட்டேன் பட் பாட்டுலாம் கேட்டுகிட்டு இருப்பேன் ஓகேங்களா ஏன்னா அடுத்து சிசாட் இருக்குது ஸோ அதனால் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா செல் எடுத்து பாட்டு கேட்டுகிட்டு இருப்பேன் அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு நண்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த இதை காட்டுறாரு ஒரு மீம்ஸ் காட்டுறாரு அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து இப்படி சின்ன வந்து தூக்கி பாவமாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு மீம் எடுத்து போட்டு UPSC குழந்தைய ஆஸ்பிரண்ட்டாக வச்சு வானக்ரை அப்படின்னு வந்து நரேந்திர மோடி கேட்குற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி மீம்ஸ் வந்து அந்த டைமில் ரொம்ப நிறைய அந்த மாதிரியான மீம்ஸ் வந்து இருந்துச்சு அதே மாதிரி UPSC ஆஸ்பிரன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து தீயிட்டு கொளுத்துற மாதிரிலாம் வந்து நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஓகே ஸோ வானக்ரை அதுக்கப்புறமா வந்து ஷமோன் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆயில் கம்பெனிஸ் சச் as ஆரம்கோ அப்புறம் ராஸ் கேஸ் ஓகே இந்த மாதிரியான இந்த வைரஸ் அதுக்கப்புறம் திஸ் இஸ் கால்ட் அஸ் த பிக்கஸ்ட் ஹேக் இன் த ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு பைட்டா மால்வேர் ஓகேங்களா இது வந்து இட் அஃபெக்டட் த எலக்ட்ரிசிட்டி கிரிட்ஸ் அக்ராஸ் யூரோப்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம்ஸ் and there is another important virus which is called as Stuxnet this இந்த வைரஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டால் த இரானியன் நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓகேங்களா அதுக்காக US வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Stuxnet அப்படிங்கிற இந்த வைரஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க இரானியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வைரஸ் அட்டாக் சைபர் அட்டாக் தான் இந்த மாதிரி வந்து வேர்ல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைபர் அட்டாக்ஸ்னால வந்து தாக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்போது யாரெல்லாம் வந்து இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெரு நிறுவனங்களும் நாடுகளும் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ட்ரெண்ட் ஹஸ் பீன் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிவிஜுவல்ஸ் ஓகேங்களா FedEx ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா FedEx எம்ப்ளாயீஸ் மாதிரி வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பர்சனலாகவே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயம் அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்கேம் விச் இஸ் கால்ட் அஸ் ஃபிஷிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி அதுக்கப்புறமா வந்து கஸ்டமர் ஐடி இந்த மாதிரி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு பின் நம்பர் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் அப்படின்றதன் மூலமாக அவங்களால வந்து எடுத்துட முடியும் ஓகேங்களா வலை போட்டு பிடிப்பாங்க அதுதான் ஃபிஷிங் நெக்ஸ்ட் வந்து ஸ்பேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பேமிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அன்சாலிசிட்டட் கமர்ஷியல் மெசேஜ் வந்து கொடுக்கறது ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருக்குது உங்களோட இமெயிலில் ஓகேங்களா நீங்கள் கேட்காத விரும்பாத கண்டுக்காத இமெயில்ஸை வந்து கொடுக்கறது இதுதான் ஸ்பேமிங் அதுக்கப்புறம் தேர் இஸ் அனதர் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடென்டிட்டி த்ரெட் ஓகேங்களா ஐடென்டிட்டி த்ரெட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஓகே இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் வி ஹாவ் டு பி ஸ்டே விஜிலண்ட் ஓகேங்களா ஸ்டே விஜிலண்ட்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த ஆர்கிடெக்சர் இருக்குது பார்த்தீங்களா சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்
இதை வந்து ஏற்றணும். ஓகே, நம்ம மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் என்டிட்டிஸ், நபர் நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெஷல் நபர் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தவிர்த்துடணும். அதை விட்டு அந்த லிங்கை போய்ட்டு கிளிக் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறமா வந்து எல்லா இதுவும் போயிடும். ஓகேங்களா? இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் இல்லை, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஜிபேயில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு ஸ்கேம் வந்திருக்கு. அதாவது ஜிபேயில் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ அனுப்பிட வேண்டியது, அனுப்பிடுறாங்களா? அப்புறம் அந்த நம்பருக்கு, உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் அனுப்பிட்டேன், உங்களுக்கு அனுப்பிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு ஒரு நம்பர் அவங்க கொடுப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, 10 ரூபாயை திருப்பி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைரஸை நீங்கள் அனுப்புறதன் மூலமாக வந்து அதை ஃபிட் பண்ணி, ஏன்னா அந்த மெசேஜே வைரஸ் தான், அந்த 10 ரூபாங்கிறதே வைரஸ் தான். அப்போ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் தேர் இஸ் அனதர் ப்ராப்ளம் விச் இஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் அரெஸ்ட். ஸோ இவ்வளவு ப்ராப்ளம் விச் இஸ் சரௌண்டிங் யூ வித் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஐ. ஓகேங்களா? டீப் ஃபேக்னு ஒரு விஷயம் இருக்குது. டீப் ஃபேக் அப்படிங்கிறது என்னது? உங்களுடைய மூஞ்சை வேறு ஏதாவது ஒரு வீடியோவுக்கு பொருத்தி நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களோட வாய்ஸ் உட்பட வந்து வர மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அதுதான் டீப் ஃபேக். ஓகேங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ தீஸ் அண்ட் ஆல் த்ரெட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைவசி, அவர் எக்கனாமிக் ஃப்ரீடம், சொசைட்டியல் வாட் டு சே டீஜெனரேஷன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we have to understand which type of world we are living in. ஓகேங்களா? அப்போ மட்டும்தான் அந்த அவேர்னஸ் கூடுறதன் மூலமாக மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரியான த்ரெட்ல இருந்து நம்மளால் வெளில வர முடியும். ஓகே, ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வாட் அண்ட் ஆல் வி ஷுட் டூ, த வே ஃபார்வர்டுக்கு பதில் we can also write it as call of action. வே ஃபார்வர்டுனே நம்ம எழுதிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பதில் இந்த மாதிரியான வார்த்தைகளையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கால் ஆஃப் ஆக்ஷன், வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் which we must do in policy level, in national level, awareness level, strengthening the cyber security, what and all we can do. Industries என்ன பண்ணலாம், stakeholder level approach, national level என்ன பண்ணலாம், individual level என்ன பண்ணலாம், then industries level என்ன பண்ணலாம். ஓகே, like that we can do. ஓகே, இதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து, இதுவே நோட்ஸ் தான். ஓகேங்களா? உங்களோட நோட்ஸில் நீங்கள் இதை கட் காப்பியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிசோடியா டெப்டி இதுவோடைய வீக்கெண்ட் டிஎன்டி கான்சென்ட்ரேட் பண்ணலாமா சார் ஃபார் ரிவைசிங் த எடிட்டோரியல்ஸ்? கண்டிப்பாக பண்ணுங்கள், அதுக்காக தான் நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? திஸ் இஸ் மை ஒர்க். I can proudly say that this is my way of giving back to the aspirant community. Okay, இதுக்கு AICSCக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? this is an opportunity for me to giving back to the aspirants. NCERT for history 12th or old NCERT which is important to read. Okay, இதுக்கான காம்ப்ரிஹென்சிவான ஆன்சரை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் கிவன் இன் த சாப்டர் கால்ட் அஸ், இப்போ ரீசெண்டாக ஒரு சாப்டர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் போஸ்ட் குப்தா நர்ஷா. அதில் வந்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ணலான்னு சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓல்டு என்சிஆர்டி படிங்க. ஓகேங்களா? ஓல்டு என்சிஆர்டி 3 ஓல்டு என்சிஆர்டிஸ் இருக்குது. RS சர்மா ஏன்ஷியன்ட் இந்தியா, பிபின் சந்திரா மாடர்ன், சதீஷ் சந்திரா மெடிவல், இந்த 3த்தையும் படிங்க ஃபார் கான்செப்சுவல் கிளாரிட்டி அண்ட் சி மை கிளாஸ். கிளாஸை பார்த்துட்டும் என்சிஆர்டி படிக்கலாம், என்சிஆர்டி படிச்சுட்டும் கிளாஸ் பார்க்கலாம், யுவர் விஷ். பட் மை ப்ரிஃபரன்ஸ் இஸ் சி மை கிளாஸ் அண்ட் தென் ரீட் என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்டு, நியூ என்சிஆர்டிஸில் ஃபேக்ட்ஸ் படிங்க, அதுக்கப்புறமா வந்து டைம்லைன் பாருங்கள், டயக்ராம்ஸு, அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் விஷயம். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பாஸ்ட் 5 years 6 years கொஸ்டின் பேப்பர்ஸை ஆப்ஷன்ஸ் உட்பட எல்லாத்தையுமே படிங்க. அதுக்கப்புறம் ஃபேக்சுவலாக படிங்க, போதுமானது. எது வரைக்கும் போகலான்னா 79 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? 1979 தான் முதல்ல வந்து ப்ரிலிம்ஸ் வந்து உருவாக்கப்படுது. அது வரைக்கும் கேட்ட UPSC கொஸ்டின் படிங்க, ஒன்றும் தப்பில்லை, நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து
வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் அதையும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். சார் ஹிஸ்ட்ரியில் என்ன சார் கரண்ட் அஃபேர்ஸ்? நலந்தா யூனிவர்சிட்டி இப்போ திறந்தாங்க திருப்பி, அதையும் நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, எப்படி இன்டெகிரேட் பண்ணுன்றதையும் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அதையும் ஒரு வாட்டி பாருங்கள். ஓகேங்களா, நலந்தா யூனிவர்சிட்டியே திறந்தாங்க, அதை பற்றி ஸ்டாட்டிக் போர்ஷனில் திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். இதுதான் இன்டெகிரேட்டிங் வித் த கரண்ட் அஃபேர்ஸ் தீம். ஓகே, ஸோ சார் which is monthly magazine? ஓகே, எக்கனாமி எப்படி படிக்கிறது சார்? 11th and 12th NCERT enough. எக்கனாமி எப்படி படிக்கிறதுன்னு ஆதில் பேக் சார் வந்து அவரோட கிளாஸ் வீடியோஸ்லேயே சொல்லுவார். எக்கனாமிக்கு ஒரு தரமான ஃபேக்கல்ட்டி அவர். ஓகேங்களா, ஸோ அவருடைய கிளாஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்கனாமி 100% உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும் அவரோட கிளாஸ் முடித்ததுக்கப்புறம். சார் என்சிஆர்டி புக்ஸ் எங்கே பை பண்ணுறது? டைரக்ட் என்சிஆர்டி புக்ஸ் சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுமா? என்சிஆர்டி புக்ஸ் வந்து யூ கேன் பை இட் இன் அமேசான் இட் செல்ஃப். ஓகேங்களா, இல்லைனா வந்து அண்ணா நகரில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நிறைய புக் ஸ்டோர்ஸ் இருக்குது, அங்கேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டீப் ஃபேக்னா ராஷ்மிகா மந்தனா அவங்களுடைய அந்த இஷ்யூ வந்துச்சு இல்லைங்களா, அதுதான் டீப் ஃபேக். ஓகே, நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஓகேங்களா, அண்ட் ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா, நல்லா பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ அடுத்து நம்ம இதுக்கு போயிடலாம். இப்போ சிசோடியாவுடைய கேஸ், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ சிசோடியாவோட கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து he has been released on the bail by Supreme Court. ஓகேங்களா, பெயிலில் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் வந்து அவரை பெயிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். இது என்ன கேஸு, எதை பற்றின கேஸு, அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் by releasing him, what and all Supreme Court has said which can be used for our polity answer writing. First of all, right to speech இல்லை right to speedy trial and personal liberty is sacrosanct. right to speedy trial and personal liberty எதில் வரும்? article 21ல வரும். அப்போ speedy trial is also will comes under article 21. இதை உங்களோட பிலிம்ஸில் கேட்கலாம். இந்த வாட்டி வந்து 2024ல் ப்ரைவசி பற்றி கேட்டாங்க, அது 21. போன வாட்டி வந்து என்ன கேட்டிருப்பாங்க, 22ல் என்ன கேட்டாங்க அப்படின்னு ரைட் டு மேரி வந்து 21ல் இருக்குது, அதையும் கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து 21ல் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ இன்னொரு கேஸ் வந்துச்சு, ரஞ்சித் சிங் கேஸ். ஓகேங்களா, MS ரஞ்சித் சிங் கேஸ் விச் இஸ் ரைட் டு ஹாவ் அட்வர்ஸ் அஃபெக்ட் ஃப்ரம் ரைட் அகெயின்ஸ்ட் த அட்வர்ஸ் அஃபெக்ட் ஃப்ரம் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ரைட்டும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 21 மூலமாக இன்டர்பிரேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். பெயில்ஸ் கேனாட் பி வித்ஹெல்ட் ஆஸ் அ பனிஷ்மெண்ட். ஓகேங்களா, பனிஷ்மெண்ட் கிடையாது. பெயில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அது பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அக்கார்டிங் டு ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் ஃபார் த accused person. அவர் வந்து அக்யூஸ்ட் தான் ஆயிருக்காரு. until proven guilty he should be treated as what to say innocent. ஓகேங்களா, இன்னசென்ட்டாக தான் அவர் வந்து ட்ரீட் பண்ணப்படணும். அதனால தான் பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அ இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ வெளியே வந்து அக்யூஸ்டால் வெளில வர முடியணும். ஜெயிலிருந்து அவரால் பெயில் மூலமாக அவரால் ஈஸியாக வெளில வர முடியணும். அவர் ஆனால் அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதானே தவிர மற்றபடி அவர் ஜெயிலில் தான் இருக்கணும், பெயில் கொடுக்கக்கூடாமல் அவர் வந்து பனிஷ்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அவருக்கு இருக்கக்கூடாது. பிகாஸ் ஸ்பீடி ட்ரையல் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இப்போ நீங்கள் ஒரு மனுஷனை கன்ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அகெயின்ஸ்ட் இட்ஸ் லிபர்ட்டி மட்டும் கிடையாது, அகெயின்ஸ்ட் இட்ஸ் ஹியூமனிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு மனுஷன் எப்போ பிறக்கிறானோ அப்போவே அவனோட லிபர்ட்டியும் அவன் கூட சேர்ந்தே பிறக்குது. ரத்தமும் சதையாக எப்போ வாழ்கிறானோ அவன் கூடவே அந்த லிபர்ட்டி வாழுது. இப்போ நீங்கள் அவன் இறக்குற வரைக்கும் அது இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு மனுஷனை கன்ஃபைன் பண்ணுறீங்க, அவன் பண்ணாத தப்புக்கோ இல்லை அக்யூஸ்டான ஒரு பர்சன்,
who is not convicted, ஓகேங்களா, இன்னும் நமக்கு சரியா தெரியல அவன் தான் அந்த இது தப்பை பண்ணானா இல்லையா அப்படின்ட்டு. இருந்தாலும் நீங்கள் ஒரு மனுஷனை கன்ஃபைன் பண்ணும் பொழுது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஹியூமனிட்டி, த வெரி பர்பஸ். அதுவே வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான பிழை, பிளண்டர் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அ எக்ஸப்ஷன்ஸ். அப்போ எக்ஸப்ஷன்ஸ் யார் யாருக்கு? இப்போ வெளியே வந்து அவனால் அந்த ஒரு அந்த வாட் இஸ் சாட்சியங்களை வந்து அவனால் வந்து ஒரு உருக்குலைக்க முடியும், அந்த எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இல்லைனா வந்து அவன் பண்ண க்ரைமே வந்து தண்டனைக்கு, அதாவது வந்து இதுக்கு அப்பாற்பட்டு அந்த தண்டனை அவன் தான் பண்ணாங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னும் போது தீஸ் ஆர் ஆல் எக்ஸப்ஷனல் கேசஸ். கேஸ் போயிட்டே இருந்தாலுமே தே வில் பி இன் த ஜெயில். ஓகேங்களா, அதுதான் எக்ஸப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, state prosecution agencies or even courts do not have the wherewithal to protect an accused right to a speedy trial. ஓகேங்களா, அப்போது ஸ்டேட் நினச்சா கூட ஒரு அக்யூஸ்டோடைய ரைட்லேருந்து அவனால் அவங்க அந்த அக்யூஸ்டோட ரைட்டை வந்து எடுக்க முடியாது. ஸ்பீடி ட்ரையல் அப்படிங்கிறது ஒரு அக்யூஸ்டோட ஒரு ரைட்டு, அதை ஸ்டேட்டே நினச்சாலும் எடுக்க முடியாது. அப்போ ஸ்டேட் வந்து வேணும்ட்டே ட்ரையலை வந்து நிறுத்தி வைக்கணும், இல்லைனா வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த அக்யூஸ்டை பனிஷ் பண்ணணும்னு நினச்சதுன்னா பெயிலை கொடுத்து அந்த அக்யூஸ்டை வெளில போகிறத தவிர்த்து கோர்ட்டுக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறது தான் இதோடைய சாராம்சம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீப்பிங் மிஸ்டர் சிசோடியா incarnated for an unlimited period in unlimited time in the hope of speedy trial is a violation of his fundamental right and liberty under article 21. so இந்த பேர் நமக்கு முக்கியம் கிடையாது, பட் இந்த ரைட் நமக்கு முக்கியம். ஓகே, இதோடைய சுருக்கம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்லையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை ஒரே ஒரு வாட்டி சின்னதாக படிச்சிருங்க. ஓகேங்களா, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸையும் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இந்த பெயிலஸ் ரூல் அப்படிங்கிற இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர் தான் சொல்லியிருப்பார். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பிஎம்எல்ஏ வந்து அந்த கேஸில் கன்விக்ட் ஆனவங்க 10 வருஷத்தில் 500 பேரை வந்து அக்யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கன்விக்ஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கேஸ் தான் கன்விக்டே ஆகிருக்கு. ஆனால் அந்த ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா, தட் இட் செல்ஃப் அ பனிஷ்மெண்ட் லைக் ப்ரொசீஜர். ஏன்னா பிஎம்ஏல அரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு பெயில் வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கான் த்ரெட்டன் தயர் பொலிட்டிக்கல் எனிமீஸ். ஓகேங்களா, அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ்னால the very mortality of justice in the hands of law. லாவே வந்து என்ன பண்ணுதுன்னா ஜஸ்டிஸை கொன்றுது அப்படிங்கிறாங்க. the mortality of the justice in the hands of law because of the problems of procedural conflicts. ஓகேங்களா, இந்த வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வார்த்தைலாம் இதில் இருக்குது, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. this can be used in your introduction, conclusion, இதில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எத்திக்ஸில் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சவுதி லா. நியூ லா வந்து சவுதி அரேபியாவில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, லேபர் லா வந்து போட்டிருக்காங்க. பட் அந்த லேபர் லாவில் வந்து மைக்ரண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை வந்து they have exempted the migrant domestic workers. ஓகேங்களா, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் migrant domestic workers. ஓகேங்களா, they have rolled out a new domestic workers law, but they have exempted the migrant domestic workers. domestic workerங்கிறது உள்ள வேலை செய்யக்கூடியவர்கள், ஆனால் மைக்ரண்ட்ஸை வந்து எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. ஜிசிசி ஓகேங்களா, கல்ஃப் கவுன்சில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கல்ஃப் கவுன்சில் கோஆப்ரேஷன். ஓகே, தீஸ் ஆர் 6 ஜிசிசி தர். ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், குவைத்து, ஓமன், பஹ்ரைன் 6 பேர் இருக்காங்க. இதை யூபிஎஸ்சியில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியா இஸ் அ ஷியா சுனி மெஜாரிட்டி பாப்புலேஷன், சுனி கண்ட்ரி. ஓகேங்களா, ஈரான் இஸ் அ ஷியா கண்ட்ரி. 2 இம்பார்ட்டண்ட்டான பிரிவு இருக்குது முஸ்லீம் அந்த இனத்தில், மதத்தில் 2 இனம். அதாவது வந்து ஷியா இனம், இன்னொன்று வந்து சுனி இனம். ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து ஆகாது. அப்போது
இந்த ஜிசிசியில் பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? யூபிஎஸ்சியில் ஈரான் இருந்தது. ஓகே, ஸோ எனக்கு ஜிசிசியை பற்றி தெரியல, அந்த டைமில் தெரியலனாலும் இந்த கான்செப்ட் தெரியும். அதனால் ஐ ஹவ் எலிமினேட்டட் ஈரான். ஏன் சார் அப்போ சவுதி அரேபியாவை நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாமே, ஏன் ஈரானை எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு யுஏஇ அப்புறமா வந்து சவுதி அப்புறமா வந்து குவைத்து இதெல்லாமே வந்து நண்பர்கள்னு தெரியும். ஓகே, அப்போ இவங்களில் யார் ஆட்மேன் அவுட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இருந்தாங்க. அதனால் அவங்கள நான் எலிமினேட் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கெஸ். இதுதான் கால்குலேட்டிவ் கெஸ்ஸிங். ஜிசிசி பற்றி தெரில, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலை பற்றி தெரியல, இருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இன்டைரக்டாக வேற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் அப்போது சார் இதெல்லாம் ஏன் சார் நடத்துகிறீங்க, இதெல்லாம் சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்லைன்னு யூபிஎஸ்சியில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குற இந்த டேட்டாவை நீங்கள் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக அதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய ட்ரிக்ஸே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் எம்ப்ளாய்டு கிட்டத்தட்ட வந்து 5.5 மில்லியன் மைக்ரண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை தே ஹவ் பீன் எம்ப்ளாய்டு ஜிசிசி. ஓகே, சவுதி அரேபியாவில் மட்டும் இந்த வருஷம் மட்டும் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் மட்டும் கிட்டத்தட்ட 39 லட்சம் பேர் போயிருக்காங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக போயிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் பீன் எக்ஸம்டட் அப்படின்னா கிட்டத்தட்ட 25% ஆஃப் தேர் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸே வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் த நியூ டொமஸ்டிக் லா. ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்காது, அந்த சலுகைங்கள்லாம் எதுவுமே கிடைக்காது. அதாவது லேபர் இன்ஸ்பெக்ஷன்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் அவங்க கரெக்டான அந்த ஒரு இடத்துல தான் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ கூட ரீசெண்டாக குவைத்துன்னு தான் நினைக்கிறேன், குவைத்தில் வந்து என்னாச்சு, ஒரு 50 உயிர்கள் வந்து ஆனால் அது தேவையில்லாமல் வந்து இறந்தாங்க. ஏன்னா வந்து க்ளோஸ்டு குவார்ட்டர்ஸில் வந்து அவங்கள வந்து அடைச்சி வச்சதுனால அவங்களால வந்து வெளியே போக முடியல, தீ பிடிச்சிருச்சு அந்த இடம். அப்போது அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து மீனியலான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருந்து தப்பிக்கணும். எல்லாருமே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு அந்த லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் பொருந்தணும். பட் சவுதி அரேபியா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் இந்த லாவை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகேங்களா? அண்ட் இது இல்லாமல் தேர் இஸ் அ சிஸ்டம் கால்ட் அஸ் கஃபாலா சிஸ்டம். கஃபாலா சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, முஸ்லீம் அந்த நாடுகளில் வேலை செய்ய போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து இது பண்ணணும். ஆர் எல்ஸ் தேர் வீசாஸ் வில் பி டைடு வித் தேர் எம்ப்ளாயர்ஸ். யார் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த வீசாஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இல்லைனா வந்து தே ஷுட் கிவ் அ க்ளீன் ஷீட் சர்டிஃபிகேட் பிஃபோர் தே ஆர் லீவிங் இன் தேர் ஏர்போர்ட். ஏர்போர்ட்டில் அந்த க்ளீன் ஷீட் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பறக்கிறதுக்கு அனுமதியே இருக்குது. ஸோ இந்த இது இருக்கிறதுனால எல்லாருமே சொல்ல முடியாது, பட் சில சைக்கோங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் மிஸ்மேனேஜ் இட். ஓகேங்களா? டொமஸ்டிக் அப்யூஸில் ஈடுபடுவாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸில் ஈடுபடுவாங்க. முக்கியமாக வந்து இட் இஸ் வல்னரபிள் டு த விமன். ஓகேங்களா? டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸு விமனாக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இதில் நிறைய மாட்டிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அவங்க வெளியே ஓடியும் வர முடியாது. அப்படி ஓடி வந்துட்டாங்கனாலுமே அவங்கள வந்து நுரா அப்படின்னு சொல்லி அவங்களையுமே வந்து சிறையில் வச்சு அடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த கஃபாலா சிஸ்டமுடைய ப்ராப்ளம்ஸ். ஓகே, they will be on the mercy of their sponsors. ஓகே, மினிமம் வேஜஸ்ஸு மேண்டிட்ரியாக வந்து இன்னுமே வந்து சவுதி அரேபியாலாம் வந்து அப்ளை பண்ணப்படலை. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியன் கான்ஃப்ளிக்டில் வெஸ்ட் ஏஷியாவில் இதெல்லாம் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இது ஒரு பாயிண்ட் அவ்வளோதான். ஓகே, நிறைய யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சர்வன்ஸாகவும் ஹவுஸ் கிளீனர்ஸாகவும் டிரைவர்ஸாகவும் தான் இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, அப்போ இந்தியன்ஸ் வந்து வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியன் மைக்ரண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்னும் போது கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் இந்தியன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூட்டட் சிங்கிள் Indians constitute the single largest migrant population in the kingdom. 26 லட்சம் பேர். ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ நீங்கள் போனோம் அப்டேட்டஸ் வந்து கிடைக்கிறது இல்லைங்கிறது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமாக சொல்லப்படுது. ஓகேங்களா?
Okay. Sir, how to take notes for particular topic of current affairs? Suggest some websites for taking notes. நோட்ஸுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூ ஆர் கோயிங் வித் நோட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு டேக் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஒரு 360 டிகிரிஸில் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபெடரல் சிஸ்டம் யூபிஎஸ்சின்னு அடிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 4 வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். எந்த இதுவாக இருந்தாலும் ஓகே. அதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சுட்டு அதை இன்டெகிரேட் பண்ணி ஒரு நோட்ஸாக எடுங்க. இவ்வளோ தான் பண்ணணும். ஓகே, இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும். அப்போது அந்த டாபிக் பக்கத்தில் யூபிஎஸ்சின்னு அடிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, எனக்கு அடங்கலை அப்படின்னா, அதுக்கு பக்கத்துலேயே ஆளுக்கு பக்கத்தில் வந்து நியூஸ்னு ஒரு டேப் இருக்கும். நியூஸை கிளிக் பண்ணிங்கன்னா, இல்லை இது பண்ணிட்டீங்க, நியூஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஃபெடரலுங்கிற வார்த்தை வச்சு நியூஸஸ் நிறைய வந்திருக்கும். ஹிந்துவில், இந்தியன் எக்ஸ்பிரஸில், இந்த மாதிரி நிறைய இது. அந்த இதுவை கிளிக் பண்ணும் பொழுது அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ், ரீசெண்ட் இஷ்யூஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்படி நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஏதாவது டேட்டா வேணும், பில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது பிஆர்எஸ் இந்தியான்னு ஒரு இது இருக்குது ஃபார் பாலிட்டி. அதை நீங்கள் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து தட் இஸ் ஓஆர்எஃப்னு ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இவங்க தான் வந்து ரைஸ் இன் ஹார் டயலாக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடு சேர்த்து பண்ணுவாங்க. இவங்க நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வெளியிடுவாங்க, ரீசெண்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய வெளியிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாங்க, பட் நமக்கு டைம் இல்லை இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு வந்து உங்களால் வந்து கம்மியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணி அதில் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய சோர்ஸஸ் இருக்குது நமக்கு. ஓகே, okay, spectrum versus modern India NCERT comparison, both we need to study, or which one can choose based on the prelims and mains அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட் NCERT அதில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் NCERTs. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் புக், என்ன ஸ்டாண்டர்ட் புக் வேணுமோ நீங்கள் படிங்க. டாப்பர்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் சொல்கிறாங்களா, அதை கூட படிங்க, நோ ப்ராப்ளம். பட் NCERTஸில் காம்ப்ரமைஸ், டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் NCERTs. ஓகே, திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். சார், ஆர்டிகல் 21 வந்து நிறைய கேசஸில் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தராங்க. ஸோ இந்த ஆர்டிகல் பேஸ்ட் கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. சான்ஸ் இருக்கான்னு இல்லை, நிறைய வாட்டி வந்தே இருக்குது. ஓகேங்களா? 2-3 வாட்டி இந்த கேசஸில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதாவது ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு. இன்னொரு இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல் இஸ் ஆர்டிக்கல் 19. இந்த 2 ஆர்டிக்கலை வச்சு கடந்த 10 வருஷத்தில் 4லேருந்து 5 கொஸ்டின் வந்திருக்கு மெயின்ஸில். பிலிம்ஸ்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 2 ஆர்டிக்கல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வீக்லி DND PDF கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் சார். கேன் ஐ டேக் ஹார்ட் காப்பி ஃபார் ஸ்டடிங் ஆர் ரெஃபரிங் திஸ் மெட்டீரியல்ஸ்? தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஹார்ட் காப்பியும் எடுத்து உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தோணுதோ அப்படி படிங்க. ஓகே, ப்ளீஸ் டூ செப்பரேட் வீடியோஸ் ஃபார் ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் டேக்கன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. வி வில் ட்ரை. ஓகே, நான் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுறேன். ஓகே சார், இடி பவர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. Why not to curtail their powers? Oppositions are being attacked and Sisodia case also no evidence yet, but in jail. அந்த பவரை ஏற்றுனதே அவங்க தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. அவங்க ஏன் கர்டெயில் பண்ண போகிறாங்க? ஓகே, சவுதி அரேபியா எந்த இயர் கொஸ்டின்னு கேட்குறீங்க. நான் இது பண்ண தான். ஓகே, 2014 தெரியல, 2016 or 17 I think. Okay, can I prepare history in Tamil Nadu? தாராளமாக படிங்க. ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு புக்லேயும் படிக்கலாம், NCERTலேயும் படிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? வீக்கெண்ட் DND வரீங்க, எதுவும் விட்டுற மாட்டிங்களே கேட்குறீங்க. விட்டுறலாம் மாட்டேங்க. எது இம்பார்ட்டண்ட்டோ அதை தான் நம்ம வந்து நடத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி.
அப்படி உங்களுக்கு வேணும்னா நான் ஹைலைட் பண்ண பேப்பர்ஸ் சொன்னால் நான் வந்து டெலகிராமில் அனுப்ப முடிஞ்சால் அனுப்புகிறேன். ஓகே, அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிள்னு நான் பார்க்குறேன், கேட்டு பார்க்குறேன். இஃப் தே பெர்மிட் ஐ கேன் சென்ட் இட். ஓகே, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நோட்ஸ் எப்படி படிக்கணும் சார்? ஸ்டாண்டர்ட் புக் நோட்ஸ் எப்படி படிக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கொஸ்டின். கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். State board books is very good for preparing history. It is very detailed about history, but NCERT is guidelines. So how to take notes from UPSC? So first prepare. So okay, avungalukku kuduthirukeenga. Okay sir, can I take monthly vision IAS CA notes? Vision o illana vandu வேறு ஏதாவது ஒரு இதுவோ நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ரிவைஸ் இட். ஓகேங்களா, அப்படி ரிவைஸ் பண்ண முடியுது அப்படின்னா பண்ணுங்கள். இப்போ நான் நோட்ஸ் எடுக்கிறேன், நோட்ஸ் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே எடுங்களேன். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, விஷனோடைய நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ நீங்கள் ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் நீங்கள் வந்து அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறீங்க, விஷன் நோட்ஸை படிக்கிறீங்க. அதாவது வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. நோட்ஸ்ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 5 பேஜ் நவுந்தாலே பெரிய விஷயம். நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6-7 பேஜ் நவருங்க, அவ்வளோதான் நவரும். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ பேஜ் இருக்கும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் நியர்லி 80 to 90 pages. ப்ராக்டிக்கலி ஐ எம் ஸ்பீக்கிங். ஓகே, 90 pages இருக்கும். அப்போது இல்லைனா ஒரு 10 பேஜை வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, 4 மணி நேரம் உட்காடுறீங்க, 10 பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ டெய்லி வந்து எவ்வளோ நாள் ஆகும்? 9 நாள் ஆகும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க, கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் முதல்ல பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். சரி பண்ணிட்டீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது அந்த நோட்ஸை வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணுறதுக்கு திருப்பி உங்களுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஓகேங்களா, 15 நாள். ஓகே, மாதத்தில் பாதி நாள் வந்து அதிலே போடுது. ஓகே, இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் போர்ஷன் படிக்கணும், ஆப்ஷனலுக்கு படிக்கணும், மெயின்ஸுக்கு படிக்கணும். ஓகேங்களா, இது எல்லாமே இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி பண்ணுவீங்க, அப்புறமா விட்டுருவீங்க, படிக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா, அப்போ நோட்ஸ் எடுத்த டைமும் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸாக ஒரு 2 hours 3 hours ஒரு வாரத்துக்கு ஒரு 4 hours படிச்சிங்கன்னா போதும். ஒரு வாரத்துக்கே 4 hours நீங்கள் செலவு பண்ணணும், அவ்வளோதான் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு 4 hours 5 hours செலவு பண்ணலாம். அதோட நோக்கம் தான் டிஎன்டி. ஓகேங்களா, ஸோ ஒரு 4 hours 5 hours செலவு பண்ணுறது தான் வந்து ஐடலான டைம். மற்ற டைம்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் ஸ்டாட்டிக் போர்ஷன். ஸ்டாட்டிக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அதனால் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிசாட் படிங்க, மெயின்ஸுக்கு படிங்க, முக்கியமாக ஆப்ஷனலுக்கு படிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் ரெடி பிஃபோர் டிசம்பர் ஆர் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் யூ ஹாவ் டு பி மெயின்ஸ் ரெடி ஃபார் 2025. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ரைட் 2025, யூ ஹாவ் டு பி மெயின்ஸ் ரெடி பிஃபோர் January 2025. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து இந்த நோட்ஸ் எடுக்கிறேன் அந்த நோட்ஸ் எடுக்கிறேன்னு உட்காந்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வாட்டி பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக பண்ண நிறைய பேரால் முடியாது, அதுதான் விஷயம். ஓகே, பட் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா பண்ணுங்கள். ஓகே, பட் எந்த நோட்ஸாக இருந்தாலும் ஒரு வாட்டி பார்க்கணும், ஒரு வாட்டி படிக்கணும், 2வது வாட்டி படிக்கணும், 3வது வாட்டி படிக்கணும், 4வது வாட்டி படிக்கும்போது தான் உங்களுக்கு அது கன்சாலிடேட்டே ஆகும். அப்போ 4 வாட்டி படிக்கக்கூடிய டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாள் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, 4 மணி நேரம் 20 நாள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸை உங்களால் படிக்க முடியும். அதனால தான் போடுற டைமுக்கு அது ஒர்த்து கிடையாது. எந்த மேகசினாக இருந்தாலும் ஒர்த்து கிடையாது. ப்ராப்ளமே அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ என்ன தான் சார் பண்ணுறது? ஜஸ்ட்டு ட்ரை டு ரீட் ஆஃப் யுவர் ஓன். ஓகேங்களா, 1 மணி நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸை படித்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஎன்டி பாருங்கள். ஓகேங்களா, அது அந்த மாதிரி அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி முடிங்க, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும்ல, அதெல்லாம் இது பண்ணுங்கள். ஓகே, இல்லைனா வந்து அந்தந்த வெப்சைட்ஸ்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும், அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். அவ்வளவுதான், அந்த சால்வ் பண்ணிங்கனாலே போதுமானது. அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், தேர்டு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லாஸ்ட்டாக வந்து 365 அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரியான நோட்ஸை படிங்க.
ஓகேங்களா. இதுக்கு மெயின்ஸு மந்த்லி படித்து டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, கிளாஸாக எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து உட்காந்து பார்த்துட்டு கடகடன்னு நோட்ஸ் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருங்க, அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம், அது நமக்கு டைம் சேவ் ஆகும். பட் நீங்களாக உட்காந்து படிக்கும்போது உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகே, யூ ஹாவ் டு டிசைட், பட் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஓகே, ஓகே. ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் மெயின்ஸ் கொஸ்டின்னா அதுவும் டிஎன்டியில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்க்குறேன். அது வேணால் ஏதாவது ஒரு செஷன் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். குட் மார்னிங் சார், வி ஆர் கோயிங் டு இஸ் இட் பாசிபிள் சார் பிகாஸ் இந்தியா பீப்புள் டசன்ட் செலிப்ரேட் ஸ்டில் த சப்போர்ட் கோஸ் கிரிக்கெட் ஒன்லி. ஓகே, இஸ் இட் பாசிபிள்னா இட் இஸ் பாசிபிள் ஒன்லி, பட் இந்தியா இப்படி தான் இருக்கான்னா எஸ், ஹாக்கி இது மாதிரி எதுவுமே செலிப்ரேட் பண்ணல. ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இருக்கோம். இட் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு, த ஆட்டிடியூட் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு. ஓகே சார், ஹவு டு ப்ரிப்பேர் நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், ஹவு டு கவர் ஆல் சப்ஜெக்ட் இன் ஷார்ட் பீரியட், ஹவு டு அனலைஸ் ப்ரீவியஸ் இயர், டெல் அபவுட் இட் சார். ஓகே சார், நார்மல் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டிங்களா, லைக் மாட்டாங்களா, லைக் டிஎன்பிசி நார்மல் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகே, நார்மல் கொஸ்டினும் இருக்கும், பட் வாட் இஸ் வாட்டுங்கிறது டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு. ஓகே, ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு என்சிஆர்டி படிங்க, வேறு வழி கிடையாது, உங்களுக்கு அவ்வளோதான் டைம் இருக்குது. ஓகேங்களா, ரிவைஸ் பண்ணுங்கள், போதுமானது. நான் முதல்வனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்காதீங்க, நானும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாதவன். ஓகே சார், டெய்லி படிக்க உட்காரும்போது ரொம்ப பயமாக இருக்குது சார், வாட் டு டூ. பயப்படாதீங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏன் பயம் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் வேறு இருக்குது, பட் ஐ வில் சே பிகாஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி வாட் டு சே இந்த மாதிரியான அட்வைஸஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பொறுமையாக உங்களோட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்குள்ளேயே கேட்கும்போது சில காரணங்கள் உங்களுக்கு தெரியும். என்னென்னா, நான் தோற்றுருவணும், எனக்கு வந்து கிளியர் ஆகாதோ, என் டைமை நான் வேஸ்ட் பண்ணுறனோ, என் இயர்ஸை நான் வேஸ்ட் பண்ணுறனோ, என் கூட இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறானே, நான் ஏன் இப்படி இருக்கேன், இப்படிங்கிற பல கேள்விகள்னால தான் உங்களுக்கு அந்த பயம் வருது. இந்த கேள்விகளெல்லாம் முதல்ல தூக்கி போடுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் உங்களுக்கு பயம் போயிடும். ஏன்னா யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் வாட் யூ கேன் டூ. ஓகேங்களா, வாட் யூ கேன் டூ அப்படிங்கிறது உட்காந்து படிக்கிறது. ஓகேங்களா, அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது தான் நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனையில் உள்ளே போக மாட்டீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபோனை தூக்கி தனியாக வச்சுருங்க, அறவே தனியாக வச்சுருங்க. ஓகேங்களா, ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வரும், அது உங்களை வேறு ஏதாவது ஒரு வீடியோவுக்கு ஷார்ட்ஸுக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா, ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு ஒரு மணி நேரம் உட்காந்து எழுதிட்டுருப்பீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான வேலைலாம் தேவையில்லை. ஓகே, படிக்கணுமா படிச்சிருங்க, அவ்வளோதான். உட்காரியா 4 மணி நேரம் உட்காந்து படித்தா கூட அந்த 4 மணி நேரம் உருப்படியாக படிச்சுட்டு அப்புறமா என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு படம் பாருங்கள், ஒரு சீரீஸ் பாருங்கள், ஃப்ரீயாகவும் இருங்க, ஜாலியாகவும் இருங்க. அதே நேரத்தில் படிக்கிற டைமில் படிச்சிருங்க. ஓகேங்களா, படிக்கிற டைம் ஒரே நாள் எப்பயுமே வந்து ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. அப்போ ஒரு வார வீக்லி டார்கெட்னு வச்சுக்கோங்க. வீக்லி 48 hours யூ ஹேவ் டு ரீட் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அது ஒரு நாள் 5 மணி நேரம் இருக்கலாம், ஒரு நாள் 10 மணி நேரம் இருக்கலாம். பட் வீக்லி நீங்கள் ஓவராலாக குமுலேட்டிவாக பார்க்கும்போது 48 மணி நேரம் நீங்கள் படிச்சிருக்கணும். தென் அந்த வீக்கில் டார்கெட் சக்ஸஸ், தட்ஸ் ஆல். ஓகேங்களா, அதில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ அதை 8 மணி நேரம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். 40 மணி நேரம் படிக்கணும், 8 மணி நேரம் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அதுலேயும் 6 மணி நேரம் வந்து 40 மணி நேரம் படித்ததை ரிவைஸ் பண்ணணும். திருப்பி 2 மணி நேரம் வந்து 46 மணி நேரம் படித்ததை ரிவைஸ் பண்ணணும். இப்போ 2 வாட்டி ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா, கைண்ட்லி பி ஷுர் அபவுட் இட். ஓகே, I am also listening your classes, sir. Okay, super, thank you. Monthly யோஜனா நெசசரினா டாபிக் ஸ்பெசிஃபிக்காக நெசசரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து ஃபுட் ப்ராசஸிங் பற்றி வந்துச்சு, அந்த யோஜனா நெசசரி.
ஓகேங்களா? அதில் ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் படிங்க, ஸ்பெசிஃபிக்காக படிங்க, டாபிக் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் அதை படிங்க. ஓகே, சில பேர் இதெல்லாம் வேறு கேட்குறீங்க, பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் போடுங்க, சைக்காலஜி ஆப்ஷனல் பற்றி சொல்லுங்கள், அதெல்லாம் கேட்குறீங்க. சி ஹவ் இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஓகேங்களா? ஏன்னா ஐ எம் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட். ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் பற்றி எனக்கு ஏதாவது கேட்டிங்கன்னா எனக்கு தெரியுமே தவிர்த்து, மற்றபடி பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் இல்லைனா வந்து சைக்காலஜி ஆப்ஷனல் இல்லைனா மேக்ஸ் ஆப்ஷனல், அந்தந்த ஆப்ஷனல் எடுத்தவங்க அந்த எக்ஸ்பர்ட் வந்து சொன்னால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியாது. ஜிஎஸ் என்னால் சொல்ல முடியும். சி, நான் வந்து படித்தவன், ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தவன், அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி தான் உங்களுக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சி, அதனால தான் இது வந்து ஒரு மென்டார்ஷிப். அதனால் நான் பண்ணுறதெல்லாம் ஒரு மென்டார்ஷிப் கிளாஸஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ மற்ற ஆப்ஷனல் பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ டோன்ட் டேக் மீ இன் அ ராங் வே. சார் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துங்க, ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பண்ணிடலாம். ஓகே ஓகே குட். இப்போ அடுத்து வந்து ஹவு வில் த ஷேக் ஹசீனா, ஷேக் ஹசீனா வந்து பண்ணது எப்படி வந்து ப்ராப்ளம் ஆகும், இம்பேக்ட் ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ த வரி இஸ் அபவுட் த ப்ராக்ரஸ் விச் ஹஸ் பீன் மேட். ஷேக் ஹசீனா வந்து இப்போ அவுட்ஸ்ட் ஆகிட்டாங்க. அது ஏன் ஆனாங்க, என்ன ஆனாங்கன்றதை போன டிஎன்டியில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அவங்க எதனால ஆனாங்க, பிகாஸ் ஆஃப் ஹர் டிக்டட்டோரியல் டெண்டன்சிஸ், அத்தாரிட்டேரியன் டெண்டன்சிஸால் அவங்களோட முடிவை வந்து தேடிக்கிட்டாங்க. பட் இட் இஸ் நாட் எண்ட். ஓகே, பிகாஸ் சவுத் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ டெண்டன்சி வேர் த லீடர்ஸ் கேன் பவுன்ஸ் பேக் ஈவன் தோ தே ஆர் அவுட், டவுன் தே ஆர் நாட் அவுட். ஓகேங்களா? நிறைய வாட்டி அது நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இப்போது ஷரீஃப் இருக்கார் பார்த்தீங்களா, இதில் பாகிஸ்தானில், அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வாட்டி வந்து வெளில போயிட்டு லண்டனில் போயிட்டு திருப்பி வந்தார். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து தெர் ஆர் மெனி அக்கேஷன்ஸ். இப்போ கூட வந்து ராஜபக்ஷாஸ் அவங்க திருப்பி வந்து பொலிட்டிக்கல் சீன்ஸில் திருப்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்டன்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ சவுத் ஏஷியாவில் யாருமே வந்து டவுன் அண்ட் அவுட் கிடையாது. ஓகேங்களா? டவுனாக இருப்பாங்களே தவிர அவுட் கிடையாது. பட் வி ஹாவ் டு சி வாட் இட் இஸ். ஸோ என்னென்னலாம் ஆச்சு, என்னென்னலாம் வந்து ஷி ஹேட் டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரர் கேம்ப்ஸை வந்து அவங்க வந்து கிராக் டவுன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? டெரர் கேம்ப்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் 2009 வந்ததுக்கப்புறம் ஆன்டி இண்டியன் ஆக்டிவிட்டீஸ், என்னென்னலாம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததோ, பங்களாதேஷ் வந்து ஒரு சேஃப் ஹெவனாக இருந்துச்சு கலிதா ஜியா பீரியடில். ஓகேங்களா? பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி வச்சுருந்தாங்க. அவங்களோட பீரியட் 2001 to 2006 பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் வாஸ் அ சேஃப் ஹெவன் ஃபார் த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் செப்பரேட்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஆன்டி இண்டியன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு பங்களாதேஷில் போய் ஒழிஞ்சுப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து ஷேக் ஹசீனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவாமி லீகோடைய பிரசிடென்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஷி ஹாஸ் டன் மெனி திங்ஸ். ஓகேங்களா? அப்போ டெரர் கேம்ப்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கிராக் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்க. அதே மாதிரி வந்து ரிலீஜியஸ் ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மோஸ்ட் வாண்டட் அக்யூஸ்டு ஃபார் இந்தியா அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரடிட் பண்ணி விட்டுறாங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கு வந்து நாடு கடத்திடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்டர் டென்ஷன்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் மைக்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஷி ஹாஸ் ஆல்சோ கண்டக்டட் பார்டர் ஹார்ட்ஸ். ஓகேங்களா? பார்டர் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான அந்த பார்டர் ஹார்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து சைன் பண்ணுறாங்க. அண்ட் தேர் இஸ் அ ஹிஸ்டாரிக் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் 2015 இட் ஹஸ் பீன் சீல்டு. ஓகே, தேர் இஸ் அ கான்க்ளேவ். இந்தியாவிலையும் பங்களாதேஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கான்க்ளேவ்ஸ் இருந்துச்சு. அந்த கான்க்ளேவ்ஸை வந்து மாற்றிக்கிட்டாங்க இந்தியாவும் பங்களாதேஷும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு மோடி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷுக்கு லைன் ஆஃப் கிரெடிட் வந்து லோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் பேனிங் அண்ட் அரெஸ்ட் ஆஃப் அப்போசிஷன் லீடர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து legislating tighter controls on the மீடியாவாக இருக்கட்டும், filing hundreds of cases against the civil society organization which criticized her இருக்கட்டும், இது எல்லாமே it has become a downfall for her. ஏன்னா வந்து voices against the government அப்படிங்கிறது it is a essential features of the democracy. அது இல்லாமல்
நீங்கள் வந்து வாய்ஸஸை அடக்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா மக்களுடைய பிரதிநிதிகளான அந்த வாய்ஸஸ் சிவில் சொசைட்டியாக இருக்கட்டும் இல்லை அப்போசிஷனாக இருக்கட்டும் இவங்களோட வாய்ஸை நீங்கள் ஈஸியாக அடக்கிடலாம். ஏன்னா உங்ககிட்ட ஸ்டேட் மிஷினரி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டேட்டோடைய அந்த ஒரு எல்லா சிஸ்டமும் இருக்குது, அதன் மூலமாக இவங்களை தூக்கி உள்ளே போட்டுடலாம். ஆனால் மக்களுக்குன்னு ஒரு ரெசெட்மெண்ட் இருக்கும்ல, அந்த ரெசெட்மெண்ட்டை தான் இவங்க ஒழிக்கிறாங்க. இவங்களோட வாய்ஸை நீங்கள் கட் பண்ணிடலாம். ஆனால் மக்களோட வாய்ஸை எப்படி கட் பண்ணுவீங்க? ஸ்டேட் பாப்புலேஷன் இல்லை பீப்புள் இஸ் மோர் தேன் த ஸ்டேட் மிஷினரி. அப்போ பீப்புள் நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு செகண்டில் அவங்களால அந்த மிஷினரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுற முடியும். அதுவும் இல்லாமல் அந்த மிஷினரியில் இருக்கக்கூடியவனும் ஒரு பீப்புள், ஒரு மக்களோட ஒரு அங்கம்தான். அப்படின்னும் பொழுது அந்த வாய்ஸை நீங்கள் கேட்காம உங்களால் தப்பிக்கவே முடியாது. தேர் இஸ் நோ அதர் கோ. ஓகேங்களா? அதனால தான் டெமோக்ரஸி இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். அப்போ மக்களால் ஆட்சி பண்ணக்கூடியவங்க மக்களுடைய வாய்ஸை கேட்டே ஆகணும், அவங்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. இல்லைனா தே வில் பி த்ரோன் அவுட் லைக் கோட்டபயா ராஜபக்ஷே ஆர் ஷேக் ஹசீனா. ஓகே, ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து இட் வாஸ் ஆக்டிங் அஸ் அ லிஞ்ச்பின் டு இந்தியாஸ் ரீஜனல் கனெக்டிவிட்டி பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியாக இருக்கட்டும், இல்லை நார்த் ஈஸ்ட்டை வந்து வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த பாலிசிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து லிஞ்ச்பின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அச்சானின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் லிஞ்ச்பின். ஓகேங்களா? அந்த லிஞ்ச்பின் மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, அந்த பங்களாதேஷ் வந்து ஆக்ட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டிக்குமே வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு ஆக்டிங் பில்லராக இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ பாதிக்கப்பட போகுது. அதுதான் இப்போ ப்ராப்ளம். ஓகேங்களா? தீஸ் ஆர் த இம்பேக்ட்ஸ் which the ouster of Sheik Hasina will carry on India. So how it is going to be அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வேறு என்னென்னலாம் இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா we have been given as asylum to Hasina. அப்போது இது எவ்வளோ நாள் நீடிக்க போகுது? இல்லைனா வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த இன்டர்மீடியட் கவர்மெண்ட் வந்து இப்போ ஷேக் ஹசீனாவை எங்ககிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்னும் பொழுது இந்தியா என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் எடுக்க போகுது? ஓகே, அதுக்கப்புறமா வந்து இப்போது மைனாரிட்டிஸ், அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மைனாரிட்டிஸை மற்றவர்கள் தாக்கும் பொழுது அதோடைய இம்பேக்ட் வந்து இந்தியாவில் எப்படி இருக்க போகுது? ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஓகே, next வந்து there is a system which is called as collision avoidance system. Collision avoidance system அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it has been recently in news because of the accidents. train accidents வந்து நடந்ததுனால அது நியூஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ collision avoidance system அப்படிங்கிறது ஒரு கொல்யூஷனை வந்து ரெண்டு காரோடைய கொல்யூஷனை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து அந்த சிஸ்டம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா collision avoidance system. இது வெறும் ட்ரெயினில் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ட்ரெயினில் ஒன் ஆஃப் த வேரியண்ட் வந்து இண்டிஜினியஸ் வேரியண்ட் தான் நம்மளுடைய கவாஷ். அந்த மாதிரி ஏர்கிராஃப்டில் இருக்குது, ஷிப்பில் இருக்குது, சேட்டிலைட் எனேபிள்டு கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த டேப்லர் காலமில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை ஒரு வாட்டி படிச்சிருங்க. திஸ் வில் இம்ப்ரூவ் த இனோவேஷன் எஃபிஷியன்சி. அதுக்கப்புறமா வந்து திஸ் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் த கெப்பாசிட்டி ஆஃப் த ஏர் டிரான்ஸ்போர்ட், இல்லைனா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஸ் அ ஹோல். ஓகேங்களா? அதுதான் இதோடைய இம்பார்ட்டண்ட்டான தீம். நெக்ஸ்ட் வந்து there is a glacial lake multiplicity in the Himachal and the Tibet poses threat to the lives and infra downstream. இப்போது ரீசெண்டாக சேட்டலைட் இமேஜஸில் என்ன பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லேஜ் மாதிரியான அந்த இதில் சட்லேஜ் லேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கிளேஷியல் லேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சட்லேஜ் உருவாகக்கூடிய அந்த மான்சரோவர் அந்த மாதிரியான அப்பர் டிபெட் ரீஜன்ஸில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து உருவாயிருக்கு. கிளேஷியல் லேக்ஸ் உருவாகிறதுனால என்ன சார் நிறைய லேக்ஸ் உருவானா நமக்கு லாபம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. மேலே வந்து கிளேஷியராக வந்து இருக்க வேண்டியது லேக்ஸாக வந்து மாறி இருக்கு. அப்படின்னா ஹீட்டு கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்னோஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதனால் லைவ்லிவுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கிளேஷியல் மொரைன்ஸ் வந்து உடஞ்சா டேம் அந்த கிளேஷியல் அவுட்பர்ஸ்ட் அது வந்து ஃப்ளட்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறது இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுதான் அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இது. எதனால் வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இதில். ஓகேங்களா? இட் இண்டிகேட்ஸ் தட் த climate warming effects are more significant in the higher Himalayan region.
the shift melting of glaciers and less snowfall during the winter could be the reason behind it. இதுதான் நம்ம சொல்ல அந்த ஹைலைட் பண்ண அந்த விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து hidden dangers of irrational use of antibiotics. ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் அவர் சேஃப்டி. ஓகேங்களா, இப்போ வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸை நம்ம வந்து ஒழிக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பட் இர்ரேஷ்னல் யூஸ், அதாவது வந்து அந்த பீரியாடிக்காக நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நான் பீரியாடிக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரே ஆன்டிபயோட்டிக்கை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜுரம்னு போகிறோம், ஒரு மாத்திரை டாக்டர் வந்து எழுதி கொடுத்துருப்பாரு, அடுத்த வாட்டி ஜுரம் வந்தால் அதையே வாங்கி போட்டுக்கிறது. ஓகேங்களா, மாத்திரை டாக்டர்கிட்ட போகாமல். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரைக்கு அந்த நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பயோட்டிக்ஸ் வந்து அந்த பயம் வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து பழகிடும். ஓகேங்களா, ஸோ இட் வில் டெவலப் த ரெசிஸ்டன்ட். இதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து நமக்கு போவாதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான். பட் தெர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் விதின் தட். கிட்டத்தட்ட நம்மளுடைய உடம்பில் 36 மில்லியன் நுண்ணுயிர்கள் இருக்கான். ஓகேங்களா, நுண்ணுயிர்கள் 36 மில்லியன் நுண்ணுயிர்கள் நம்மளோட உடம்புல இருக்கான். அந்த உயிர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமாக நம்மளோட கட்டில் வந்து அவ்வளோ உயிர்கள் இருக்குது. நம்மளோட கட் அப்படிங்கிறது குடல் பகுதி. அந்த கட்டு தான் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரணங்களெல்லாம் உருவாக்குது. ஓகேங்களா, ஜீரணம் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து விட்டமின்ஸை வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து உருவாக்குது. ஓகே, டைஜஷன்லேருந்து ப்ரோட்டீன்லேருந்து நிறைய விஷயங்களை பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தயிர்லாம் எடுத்துக்கிறோம். எதுக்கு தயிர் எடுத்துக்கிறோம்? அதில் வந்து அந்த நுண்ணுயிர்கள், நல்ல நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. அதனால தான் அதை எடுத்துக்கிறோம். அப்போது நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு போடும்போது ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இல்லைனா வந்து யூஸ்ஃபுல் பாக்டீரியாலாம் அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்க்காது, அதையும் அழிச்சிரும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு, அந்த இடத்த வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பாக்டீரியாஸ் வந்து போய் பரப்பிடும். ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து கலோனியல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. கலோனியல் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸில் யூஸ்ஃபுல் பாக்டீரியாஸால் போய் உட்கார முடியாது, பட் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் போய் உட்காந்துக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ், கட்டுக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, கட்டுக்கும் நம்மளோட ரிவருக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது, கட்டுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த கட்டு ஹெல்த் ஒழுங்காக இல்லை அப்படின்னா பிரெயின் ஹெல்த், இந்த லிவரு, ஸ்கின்னு இது எல்லாமும் பாதிக்கப்படும். ஓகேங்களா, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர் ஆர் சம் இம்பார்ட்டண்ட் ரயில்வே ஸ்கீம்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா 2.0 இது எல்லாத்துக்குமே வந்து ஃபண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் விச் இஸ் கால்ட் அஸ் க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம். க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை பிளான்ட்னா என்ன, அக்ரிகல்ச்சர். ஸோ it has been introduced by the Ministry of Agriculture to provide virus free high quality planting material to the farmers. virus free high quality planting material ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து உருவாக்கியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி உருவாயிருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி எழுதிக்கோங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் ஆர் ஸ்கீம்ஸ் இன் நியூஸ். இதை தான் வந்து பொட்டன்ஷியலாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் ஆல்சோ லீட் டு த இன்க்ரீஸ்டு த கிராப் ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஃபார்மர்ஸோடைய அந்த இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இட் வில் பி கிவன் டு ஆல் த ஃபார்மர்ஸ். எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் கொடுக்க போகிறாங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த லேண்ட் ஹோல்டிங் சைஸ். லேண்ட் ஹோல்டிங் சைஸ் எப்படி இருக்குது என்னென்னலாம் பார்க்காம எல்லா ஃபார்மர்ஸுக்கும் கொடுக்கறது தான் இதோடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்தியா இஸ் கோயிங் டு ரோல் அவுட் த நியூ ட்ரீட்மெண்ட் ரெஜிம் ஃபார் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி. ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எம்டிஆர் டிபினா மல்டிபிள் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க.
XDR அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபிக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ பிபால் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பவுண்டியம் ஆஃப் அந்த மருந்துகளை வந்து கொடுக்க போகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபால் அப்படிங்கிறது பெடாக்விலின், அப்புறமா வந்து பிரிட்டோமேனைட், அப்புறமா வந்து லைன்சோலேட். ஓகேங்களா, இந்த 3 மருந்தையும் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுதான் பிபால். இதோடைய மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப கம்மியாயிடும். ட்ரீட்மெண்ட்டோடைய காலம் வந்து பாதியாக அப்படியே குறையுது. ஓகேங்களா, அதே மாதிரி நம்மளுடைய மணி அமௌண்ட்டுமே வந்து இதுக்கு செலவாகிறது ரொம்ப கம்மி. ஓகே, இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரெக்கமெண்டட் பை WHO பரிந்துரை பண்ணப்பட்ட அந்த மருந்து தான் இது. ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா இதிலலாம் வந்து இதில் பண்ணி வெற்றிகரமாக வந்து இது நடைமுறையிலையும் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்தியா வந்து இட் ஹஸ் ட்ரைங் டு ரோல் அவுட் திஸ் டிபி இனிஷியேட்டிவ். ஓகே, டிபிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தீம் வித் ரெஸ்பெக்ட் டு UPSC. ஓகேங்களா, அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னை சா கிரவுண்ட் லெவல் ஓசோன் பீக் இன் சம்மர் டிஸ்பைட் ஃபியூ எக்ஸஸ் டேஸ். ஓகேங்களா, சென்னையுடைய இது அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, பட் ஓசோன் பற்றி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம படிச்சுக்கணும். கிரவுண்ட் லெவல் ஓசோன், தெர் ஆர் 2 types of ஓசோன்ஸ், ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன்ஸ், ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன். ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரவுண்ட் லெவல் ஓசோன். ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நமக்கு வந்து அது தேவையான ஒரு விஷயம். ஓகேங்களா, பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஃபில்டரிங் த UV ரேஸ். பட் ட்ரோபோஸ்பியரில் உருவாகிற ஓசோன் வந்து நமக்கு டேஞ்சர். ஓகேங்களா, இது இட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி பொல்யூட்டன்ட். ஓகேங்களா, செகண்டரி பொல்யூட்டன்ட்னா என்ன? ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அப்புறமா வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் in the presence of sunlight what it will do is it will mix ஆகி ஓசோன் அப்படிங்கிற செகண்டரி பொல்யூட்டண்ட்டை கிரியேட் பண்ணும். அதனால தான் செகண்டரி பொல்யூட்டன்ட்னு சொல்கிறாங்க. இது when it is inhaled என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மா மாதிரியான, அதுக்கப்புறமா வந்து லங்குக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் இட் இஸ் ஃபார்ம்டு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சோர்சஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ், வெஹிக்கல்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து சோர்சஸ். ஓகே, இதை ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க UPSCயில் 2021 or 22 ஐ திங்க். ஓகேங்களா, ஓசோன் இஸ் ஃபார்ம்டு இன் த இன்க்ளமெண்ட் வெதர் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்க்ளமெண்ட் அப்படின்னா க்ளவுடின்னு அர்த்தம், க்ளவுடி வெதர் அப்படின்னா தப்பு, சன்லைட்டில் தான் ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து ஓசோன் இன்க்ரீஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் ஆஸ்மா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, அது கரெக்ட். ஓகே, அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. பர்டிகுலேட் மேட்டரை பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, ஸோ பயோடெக்னாலஜிஸ் டிடெக்ட் த டிஃபரன்ஸ் இன் த யூஸ் ஆஃப் நைட்ரஜன் பை ரைஸ் வெரைட்டிஸ். ரைஸ் வெரைட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வெரைட்டிஸ் ஆஸ் டேக்கிங் த நைட்ரஜன் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வந்து நைட்ரஜன் யூஸ் எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு நைட்ரஜன் அதை எடுத்துக்குது ஃபார் தேர் ப்ரொடக்டிவிட்டி. அப்போது ஒவ்வொரு ரைஸ் வெரைட்டிஸ் ஹஸ் இன்க்ரீஸ் ஆஸ் டேக்கன் நைட்ரஜன் இந்த வேரியட் லெவல். அப்போ எவ்வளவு கம்மியாக ஒரு ரைஸ் வெரைட்டி எடுத்து எவ்வளவு அதிகமாக அது ஹீல்டிங்கை கொடுக்குதுன்னு அதை வச்சு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இதன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ப்ரொடக்டிவிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் நைட்ரஜன் யூஸை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ நைட்ரஜன் யூஸை கம்மி பண்ணும்போது நைட்ரஜன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு. அதுக்கப்புறம் யூட்ராஃபிகேஷன், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து என்விரான்மெண்ட் லெவலில் வெளியிடுது. அதே மாதிரி எக்கனாமிக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் ருபீஸ், அதாவது வந்து $160 பில்லியன் வந்து நம்ம நைட்ரஜனுக்காக, ஃபர்டிலைசருக்காக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த செலவையும் நம்மளால் வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த 2 பெனிஃபிட்டை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் தே ஆர் குருகிராமில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி, நியூ டெல்லியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் இன்வால்விங் இன் அ ரிசர்ச். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட் தே ஆர் டூயிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து there is a term called as progressive capitalism. இந்த progressive capitalismங்கிற அந்த term ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, progressive capitalism means the capitalism should be within the grasp of government.
government should be controlling the capitalist. அதுதான் progressive capitalism. இல்லைனா government should also involve in the capitalistic, or they should be involved in the governance process. ஓகேங்களா, அந்த governance process-ஐ வச்சு அந்த கேபிட்டலிஸ்ட்டை கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they should what to say, they should govern them. கேபிட்டலிஸ்ட்டை வந்து கவர்ன் பண்ணணும். கவர்ன் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்றோம், மார்க்கெட்டே பார்த்துக்கோம் அப்படின்னு நம்ம ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறோம், கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா this will increase the inequality. The capitalist, the abled will what to say, they will exploit the vulnerables. ஓகேங்களா, அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், லேபர்ஸை அவங்க சுரண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஸோ ப்ராக்ரெசிவ் கேபிட்டலிசம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து இவர் யூஸ் பண்ணுறாரு. ஓகே, இதையும் எத்திக்ஸில் எழுதலாம், இந்த டேர்ம்லாம் எத்திக்ஸில் எழுதலாம். அண்ட் க்ரௌட்ஸ் fleeing Khan Yunis after Israel evacuation order gave way to empty streets. ஓகேங்களா, கான் யூனிஸ் அப்படிங்கிறது ஒரு ஏரியாவோட பேர். ஓகேங்களா, காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு ஏரியா இருக்குது கான் யூனிஸ்ன்ட்டு, அந்த ஏரியாவோட பேர் தான் இது. மேப்ஸ் நியூஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கான் யூனிஸ்னோடனே நம்ம ஏதாவது ஒருத்தரோட பேருன்னு நினச்சி கூட விட்டுருவோம். ஓகேங்களா, கான் யூனிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதுமானது. ஓகே, ஸோ இந்த 4 நாளைக்குடைய அந்த இது இனிதே முடிந்தது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. Thank you for your compliments. கான்க்ளேவ் இல்லைங்க, என்க்ளேவ் அது. ஓகேங்களா, கான்க்ளேவ்னு சொல்லிட்டேன்னா என்க்ளேவ்ஸ்னால் என்னென்னா இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷி டெரிட்டரி, பங்களாதேஷி பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய டெரிட்டரிஸ், இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, 2 பார்டர்ஸ்லேயுமே வந்து என்க்ளேவ்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் டெரிட்டரிஸை இந்தியாவுக்கே கொடுத்துட்றாங்க, பங்களாதேஷி பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய டெரிட்டரியை இந்தியாவுக்கு இந்த பங்களாதேஷ்கே கொடுத்துட்றாங்க. இது மாதிரி மாற்றிக்கிறாங்க. லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் இது பேர். என்க்ளேவ்ஸ், கான்க்ளேவ்ஸ் கிடையாது. ஓகே, லைன் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a difference between loan and line of credit. இப்போ நீங்கள் போயிட்டு லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்கன்னா 10 லட்ச ரூபா நீங்கள் அதை 10 லட்ச ரூபாயும் எடுப்பீங்க. இப்போ லைன் ஆஃப் கிரெடிட் 10 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாம். அந்த கடன் உங்களுக்கு 10 லட்ச ரூபா அலாட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதத்துக்கு 1 லட்ச ரூபா தான் வேணும் அப்படின்னா 1 லட்ச ரூபா நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மட்டும் வட்டி கொடுப்பாங்க. அதுதான் லைன் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா, கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளளவுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆரோடைய ஒரு இதுவோடைய கொள்ளளவு, அதுதான் கேட்ச்மெண்ட் ஏரியா. டேம் பஸ்ட் கான்செப்ட் வயநாட்டில் இருக்குது. எப்படி சார் இல்லைங்க, டேம் பஸ்ட்டுக்கும் வயநாடுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வந்து வேறு. ஓகேங்களா, அது வந்து க்ளவுட் பஸ்ட். டேம் பஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம் வெடித்து உடையிறது. ஓகேங்களா, அது தனி. ஓகே, அதை பற்றியும் டிஎன்டியில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அந்த செக் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய அந்த தம்ப்நெயிலே வந்து இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸையும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹைப்ரிட் கிராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை வந்து கட்டிங், அதுக்கப்புறமா வந்து வேறு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, பட்டிங், இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இதன் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டி வெட்டி அதன் மூலமாக ஒரு கிராப்பை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுதான் ஹைப்ரிட் கிராப். ஜிஎம் கிராப்புங்கிறது ஜெனட்டிக்காக வந்து அந்த மாடிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனட்டிக்காக அதுக்கு தேவையற்ற ஒன்றத்தையோ இல்லை தேவை உள்ள ஒரு ஜீனையோ வந்து ஒரு கிராப்புக்குள்ளே வந்து செலுத்துவாங்க, இல்லைனா எடுப்பாங்க. அதுதான் ஜிஎம் கிராப். ஓகேங்களா, இதுதான் வித்தியாசம். ஆமாம், ப்ராக்ரெசிவ் கேபிட்டலிசம்னாலையும் இன்கம் இன்இக்வாலிட்டி நமக்கு கிடைக்கும். இது இருக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம்னு சொல்லலாம். ஓகேங்களா, வேர்ல்டு லெவல் ரிசோர்ஸ் லொக்கேஷன் அண்ட் இந்தியா ரிசோர்ஸஸ் லொக்கேஷன் எப்படி படிக்கணும் சார்? பிகாஸ் ரஷ்யா வார் எப்படி பண்ணி மேலே. ஓகே, வேர்ல்டு லெவல் ரிசோர்ஸ் லொக்கேஷன்ஸ் அண்ட் இந்தியா லொக்கேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேப்பில் இருக்கிற அந்த லொக்கேஷன்ஸ் என்னென்ன எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு வாட்டி பாருங்கள். தென்
நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேயே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே வில் டெல் அபவுட் த ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ரிசோர்ஸ் ஜியாகிரஃபின்னு ஒரு ஜியாகிரஃபி இருக்குது ஓகேங்களா. அதில் ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இதையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூ கேன் ரீட். அதுக்கு முன்னாடி மேப்பில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் என்ன இருக்குன்றதை மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி படித்து வச்சுக்கோங்க, அது போதுமானது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். ஜியாகிரஃபி கிளாஸ் முடித்தோடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இல்லைனா 8th NCERT படிச்சிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். 8th தான் இந்த மினரல்ஸ் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, அந்த NCERT படிச்சிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஓகே. செபி இஷ்யூ வந்து பெரிய இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ இல்லை ஓகேங்களா. இந்தியா சம்மந்தமான ஒரு பெரிய UPSCக்குன்னு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் இல்லை, அதையும் கேட்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால தான் அதை சொல்லலை. பட் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. நாளைக்கோ இல்லைனா நெக்ஸ்ட் DNDலையோ நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து தாங்க படிக்கணும் ஓகேங்களா. பிலிம்ஸுக்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும் ஓகேங்களா. ரெண்டுத்துக்குமே படிக்கணும். வெறும் பிலிம்ஸுக்கு மட்டும் அப்படிலாம் இல்லை. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இது மெயின்ஸுக்கான காலகட்டம். மெயின்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் இப்போ செப்டம்பர் முடியுதா, அக்டோபர் வரைக்கும் கூட நீங்கள் இப்போ மெயின்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நவம்பர், டிசம்பர், ஜான்வரி பிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்ந்து படிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜான்வரிக்கு அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து பிலிம்ஸ் மட்டும் படிக்கணும். இப்படி தான், இதுதான் சைக்கிள். இப்போ இந்த சைக்கிளை நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ இந்த சைக்கிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கணும். இதுதான் வந்து பிரேக்கிங் த சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதுதான் லூப்பு. பிலிம்ஸ் முடிஞ்சோடனே மெயின்ஸ் முடிஞ்சோடனே இன்டர்வியூ முடிஞ்சோடனே பிலிம்ஸ், இப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த லூப் ஓகேங்களா. இந்த லூப்லேருந்து நீங்கள் எப்போ வெளில வர முடியும்னா உங்களோட பேர் அந்த இடத்துல ஏஆர்னு போட்டு உங்கள் பேர் வரும்போது தான் இந்த லூப்லேருந்து வெளில வர முடியும். ஓகே, தேங்க்யூ. ஓல்டு NCERT படிங்க, அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கோ படிங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு NCERT. நக்சலைட்ஸ் அண்ட் மாவோயிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க. நக்சலிசம் அப்படிங்கிறது அது ஒரு இடத்த குறிக்குது. நக்சல் பாரிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து ஆரம்பித்ததுனால தான் அது நக்சலிசம் ஆகுது ஓகேங்களா. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிஸ்டமுக்கு எதிராக கிளர்ந்து எழுறாங்க. அது நக்சலிசமாக மாறுது. அவங்க கையில் எடுத்துக்கக்கூடிய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவோயிசம். மாவோ என்ன பின்பற்றினாரோ அந்த கொள்கையை வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. என்னென்னா ஆயுதம் ஏந்தி போராடுதல் ஓகேங்களா. ஸ்டேட்டுக்கு எதிராக ஸ்டேட்டோட மிஷினரியை தூக்கி போட்டுட்டு நம்ம ஒரு மிஷினரியை அந்த இடத்துல வந்து வைக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் தியரி. ஸோ அவங்க அதை எடுத்ததுனால அது மாவோயிசமாக மாறுது ஓகேங்களா. இதுதான் நக்சலிசமுக்கும் மாவோயிசமுக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். NCERTல இருக்கிறது தாம்மா நான் வந்து என்னோடய ஹிஸ்ட்ரி வீடியோஸ்லேயுமே போடுறேன் ஓகேங்களா. NCERT என்னோடய வீடியோஸ் பாருங்கள், நான் கவர் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் கவர் ஆகிடும். 60 to 70% நான் வந்து கவர் பண்ணிவிடுவேன். 70%ங்கிறது ஹோல் ஹிஸ்ட்ரியோடைய அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு 100% கிடச்சிரும். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, யார் வராங்க, என்ன ஆகுது, சொசைட்டி எப்படி இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. பட் அதுக்குள்ளே உள்ள சில இதெல்லாம் இருக்குது. அது யார் எங்கே படித்தாலுமே நமக்கு தெரியாது. வேறு புக்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. பட் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு யூ கேன் சால்வ். இப்போ ஒரு 12 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா வந்து 7-8 கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் ஹிஸ்ட்ரியில். நமக்கு அது போதுமானது ஓகேங்களா. ஸோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்னோடய நோட்ஸ் படிங்க. உங்களால் ஹிஸ்ட்ரியில் ஒரு அவர்ஷன் இருக்குன்னா இதுக்கப்புறம் விட்டுட்டு போக முடியாது உங்களால். என் நோட்ஸ் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு புகுந்துடும், உங்களோட மண்டைக்குள்ளே போயிடும் ஓகேங்களா. டோன்ட் வரி, அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் அதை அப்படியே படிங்க. ஓகே, கான்செப்ட்ஸ் தாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனால் மெமரியே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். மெமரி சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. கான்செப்ட்ஸ் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட், நிறைய இடத்துல கான்செப்ட்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
மெமரி சில விஷயங்களை சொல்லி தான் அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 21 என்னென்னா ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தானே ஆகணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள், பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் மெமரி பண்ணுங்கள். எல்லாத்தையும் உங்களால் மெமரி பண்ண முடியாது. கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே ஒரு 70% கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங், 30% மெமரி பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. ஓகே, தேங்க்யூ. யூபிஎஸ்சி ஃபோக்கஸ்ட் ஏரியா எதுன்னு கேட்குறீங்க. எவ்ரிதிங் இஸ் யூபிஎஸ்சி ஃபோக்கஸ்ட் ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே படிங்க. ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு இட்ஸ் மார்க். அப்போ மார்க் எதுக்கெலாம் அதிகமாக இருக்கோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களுடைய டிஸ்போசலில் தான் இருக்குது, எடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹிஸ்ட்ரியா, ஏன்ஷியன்ட் இந்தியாவா, புத்திசம் ஜெயினிசம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம புத்திசம் ஜெயினிசம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐ ஹவ் நாட் கவர்டு வித்தின் த என்சிஆர்டி. நான் நிறைய விஷயங்கள் என்சிஆர்டியை தவிர்த்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் புத்திசம் ஜெயினிசம் வீடியோவில் மட்டும். ஏன்னா அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போது அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படித்து தான் ஆகணும். ஓகே, அதனால தான் நான் அப்படி அதை கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் வந்து மெனக்கெடுங்க, போதுமானது. ஓகே, மெயின் சாம்பிள் ஆன்சர் ட்ரை பண்ணுறேங்க. அதை நான் இனிஷியேட்டிவாக எடுத்தேன், பட் டைம் இல்லாததுனால என்னால் பண்ண முடியல. இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஏன்னா இந்த இது எல்லாத்தையுமே பிபிடியிலேருந்து எல்லாத்தையுமே ஐ எம் ஒன்லி ப்ரிப்பேரிங். இது நான் பெருமை அடிச்சுக்கணுன்றதுக்காக சொல்லலை, பட் டைம் இல்லாததுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இது. ஓகேங்களா? பட் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் செய்கிறேன். ஓகே, ஓகே. ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸும் எப்படி பண்ணுறது, ஸ்பெஷல் செஷன் லெட்ஸ் டாக்கில் ஏதாவது என்னால் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஓகே, டெய்லி பிடிஎஃப் ஹைலைட் பண்ணி அதுதான் நான் மேம் கிட்ட கேட்குறேன். அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் முதல்வனுக்கு எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் போன வாட்டியே அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வாட்டியும் சொல்கிறேன், டோன்ட் வரி. 2 மாத கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க போதும். ஓகேங்களா? அதுக்கு மேலே படிக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு மேலே கேட்டாலும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு டைம் இல்லை இப்போ. அதனால் வந்து அட்லீஸ்ட் உங்களோட திருப்திக்கு தான் அது கூட, இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸே வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்படி இல்லைனா ஒரு 2 மாத கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா ஹைலைட்ஸ் மட்டும் பாருங்கள், மேப்பு பாருங்கள், குறிப்பாக பிளேசஸ் அண்ட் நியூஸ் பாருங்கள், அதை பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்கீம்ஸு, அப்புறமா வந்து இந்த பட்ஜெட்டில் நடந்தது என்னோடய வீடியோ ஒரு 1 மணி நேரம் இருக்குல்ல பட்ஜெட் வீடியோ, அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகேங்களா? மற்றபடி வந்து மற்றபடி ஏதாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் பாருங்கள். ஓகே, வேறு எதுவும் பெருசாக பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டாட்டிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கேட்க போகிறதே 90 கொஸ்டின் தான். அதில் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தாலுமே ஒரு 10 கொஸ்டின் கேட்குறானே வச்சுக்கோங்க, 10லேருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் கரண்ட் அஃபேர்ஸாக அவங்களால கேட்க முடியாது. அப்போ 15 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மற்றது எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம்னா 75 கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த 75 கொஸ்டினை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை இந்த 10 கொஸ்டினை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களா இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில்? அப்போ அதனால தான் ஸ்டாட்டிக் போர்ஷனை நிறைய படிங்க. தீம்ஸ் பேஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் தீம்ஸ் பேஸ்டாக நிறைய ஃபுல்லாக படிங்க, அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஓவர் த பீரியட் அக்குமுலேட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த டைமில் டக்குன்னுலாம் படிக்க முடியாது உங்களால். ஓகே, கண்டிப்பாக சிசேட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. திவ்யா மேமோடைய வீடியோ பாருங்கள், சிசேட் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
எனக்கு அட்டெம்ப்ட்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா? 2024 ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிங்களான்னு கேட்குறீங்க. எனக்கு அட்டெம்ப்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஐ எம் அ ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி நவ். சோஷியாலஜி ஆப்ஷனல் ப்ரீவியஸ் இயர் எல்லாத்துக்குமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெக்னிக் தாங்க. வேறு எந்த டெக்னிக்கும் வேலைக்கு ஆகாது. எல்லாத்துக்கும் இதே டெக்னிக் தான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க, இல்லைனா நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா யூ ஆர் கோயிங் இன் அ கரெக்ட் வே. ஓகே, டோன்ட் வரி, அதே மாதிரியே போங்க. பட் அதை விட இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஓகே, மெயினாக இதை பாருங்கள், இதை மட்டுமே நம்பாதீங்க. இது ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டான இது. அதுக்கப்புறமா வந்து சோஷியாலஜி அப்படின்னும் போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுவீங்க. நீங்கள் அதை கரண்ட் அஃபேர்ஸை அந்த சோஷியாலஜிக்கல் திங்கிங்கில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் அந்த ப்ராப்ளமே இருக்காது, கரண்ட் அஃபேர்ஸ் பெருசாக வராது. ஓகே, ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸில் மெயின்ஸ்லலாம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நான் இன்டர்வியூ போனது இல்லைங்க, மெயின்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இன்டர்வியூ வரைக்கும் போல் ஐ ஹவ் கிவன் மெயின்ஸ். ஓகே, டூ மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, பட் வேறு இன்டர்வியூஸ்லாம் போயிருக்கேன். ஸோ அந்த இன்டர்வியூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் நம்மள நல்லா ஷேர் பண்ண முடியும். நம்ம பார்ப்போம், என்ன டைம் இருக்கும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாரோட கேள்விக்கும் காம்ப்ரிஹென்சிவாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.